எஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எஜுகேஷனுடைய கன்டினியூஷன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு 5th கிளாஸ். சார் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒவ்வொரு லைன் பை லைன் பண்ண சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பயன்படுத்திக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ற இடத்துல நோட் பண்ணுங்க. எந்த இடத்துல ஹாட் ஸ்பாட், எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும், இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் டு ஆல். யூஸ்வலாக நம்ம எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி இதுதான் நம்ம பேப்பருடைய டைட்டில். இந்த 30 மார்க்ஸ்க்கு ரிலேட்டடாக எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி, கல்வி கற்பித்தல் முறைகள். அப்போ கல்வியில் எப்படிலாம் கற்பித்தல் முறைகள் இருக்குது? மெத்தடாலஜினா கற்பித்தல், எஜுகேஷன்னா நமக்கு தெரியும் டு பிரிங் அப் ஆர் டு பிரிங் போத் ஆஃப் இன்டலெக்சுவல், நம்ம அகம் சார்ந்த நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வர்றது. அது எப்படி வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னா த்ரூ த லேர்னிங் அவுட்கம், கற்றல் விளைவு மூலமாக தான் நம்ம கொண்டு வர முடியும். அதில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்டு எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு. எஜுகேஷனல் மெத்தடாலஜின்றது நமக்கு பேப்பரு. எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் ஒரு யூனிட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி. இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்படின்னும் போது நம்ம சம் டிப்ஸ் ரிலேட்டட் ஆஃப் டெக்னிக்ஸ், ஒரு நுட்பங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னும். தென் எஜுகேஷனல் டெக்னாலஜி என்ன இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னா என்ஹான்ஸ் ஆஃப் லேர்னிங். நம்ம கற்றலை வந்து எளிமைப்படுத்தக்கூடியது யார் அப்படின்னா நம்ம வந்து டீச்சிங்காக இருக்கலாம். ஆஸ் ஏ டீச்சராக நம்ம டீச் பண்ணிடுறோம். ஆனால் இந்த டீச் பண்ணது ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றது லேர்னிங் அவுட்கம்ல தான் தெரியும். அப்போ அந்த லேர்னிங் அவுட்கம் நமக்கு மேக்சிமம் அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னும் போது த்ரூ த டீச்சிங் எய்டு. அதுதான் இப்போ நம்ம ஏஐ வரை வந்தது. சரிங்களா? நம்ம சாதாரணமாக சாக் அண்ட் டாக்கு என்ற ஒரு மெத்தடு ஏன்ஷியன் பீரியட்ல ஃபாலோ பண்ணது. ஏன்ஷியன் பீரியட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் பார்க்கும்போது ஏன்ஷியன் பீரியட்ல இந்த மெமரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர், வினாவு கேட்கப்படும், விட சொல்லணும். அதுதான் நிறந்தது. மகாபாரத சரித்திரத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அர்ஜுனன் மட்டுமே மிகச்சிறந்த மாணவனாக விளங்கினான். 104 பேருமே கவலைப்படலை. அந்த விஷயத்த நம்ம தெளிவா கவலைப்படுறதுன்றது மனதுக்கு ஆரோக்கியம் இல்லை. அதனால இந்த 104 பேருமே ரொம்ப ஜாய்ஃபுல்லா. எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்ப்போம். 99 மதிப்பெண் எடுத்த குழந்தை உட்காந்துட்டு அழுந்துட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு 1 மார்க் போயிடுச்சு, நான் சென்டம் வாங்கியிருப்பேன் அப்படின்னு. ஆனா பார்டர்ல 35 எடுத்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா என்னை பாஸ் போட்டான், வாத்தியார் பாஸ் போட்டான் அப்படின்னு மகிழ்ச்சியாக வலம் வரான். அப்போ மன மகிழ்ச்சி அவரவரை சார்ந்தது. அதனால இந்த கற்றலை உயர்த்துவதற்காக, கற்றலை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு செல்வதற்காக அழகா நமக்கு லாஸ்ட் யூனிட் டெக்னாலஜியை கொடுத்துருக்கு சார். அந்த டெக்னாலஜியில நம்ம கண்டினியூஸா மெமரி லெவல் என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன, ரிஃப்ளெக்டிவ் லெவல் என்ன அப்படின்லாம் பார்த்துட்டே வந்துட்டோம் சார். அதற்கு அடுத்து நமக்கு இந்த கற்பித்தல் வடிவமைப்பு, இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்பெசிபிக்கா திட்டமிட்டு கற்றல், ப்ரோக்ராம்டு லேர்னிங், நாட் மெத்தடு. சில சமயங்கள ரொம்ப சிம்பிளா ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் பிஎல்எம் அப்படின்னு கேட்பாங்க. பிஎல்எம் என்னுடைய விரிவாக்கம் என்ன? அதுல ஆப்ஷன் ஏவில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெத்தடு, ஆப்ஷன் பில ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல், நெக்ஸ்ட் சில வந்து ப்ரோக்ராம்டு லேர்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தருவாங்க, டில வந்து ஆல் த அபோவ் அப்படின்னு தருவாங்க. இப்ப நம்ம கொடுக்கும்போது சரியான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்றது தான் சரியானது. மெத்தடு கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அதனால ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் பேஸ் பண்ணி அப்படின்னா என்னன்னா சர்ஃபேஷியல் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம். மேலோட்டமான சில வினாக்கள் வந்து வரும் சார். சரியா? அந்த புரிதல் வந்து உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்டு கற்க வேண்டிய பாடப்பொருளை வரிசை கிரமமான படிநிலையில் ஒழுங்கு பயிற்சி செயல்முறை அப்படின்னு ஸ்மித்தும் மூரும் டிஃபைன் பண்றாங்க. அப்போ நம்ம இந்த திட்டமிட்டு கற்றலை பொறுத்தளவு வரிசை கிரமான அப்படின்னா சீக்வென்சல் ஆர்டர் அஸ் வெல் அஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் அப்படின்னோடனே எல்லாருக்குமே நினைவு வர்றது எது அப்படின்னா கேக்னே தான். கேக்னேவுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் சிக்னல் லேர்னிங்னு படிச்சிருப்போம், அடுத்து எஸ்ஆர் லேர்னிங்னு படிச்சிருப்போம், நெக்ஸ்ட் செயின் லேர்னிங்னு படிச்சிருப்போம், நெக்ஸ்ட்
verbal association, then discrimination, then concept learning, rule learning and problem solving. அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் லேர்னிங் தான் வரும். நெக்ஸ்ட் எஸ்ஆர் லேர்னிங். இப்போ நம்மளை பொறுத்தளவு ஏஜி அபோவ் 18 ஆயிடுச்சு, 16 ஆயிடுச்சுன்னா என்ன மைண்ட்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னா, எல்லாமே இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங், அந்த விஷயம் வந்து மைண்ட்ல கேப்சர் ஆகும் சார். அதை தான் நம்ம வரிசைகரமான படிநிலையில ஒழுங்கு பயிற்சி. அடுத்த ஒரு டிஃபைன் எப்படி பண்ணியிருக்குன்னா, கற்பித்தல் கருவி, டீச்சிங் மெட்டீரியல், திட்டமிட்ட பாடநூல்களை வைத்து கற்பித்தல், அது திட்டமிட்டு கற்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது தனியால் கற்றல் முறைக்கு ஒரு புதிய வழியாகும். இது வந்து இண்டிவிஜுவல் லேர்னிங்க்கு ஒரு மிக முக்கிய ஒரு செயல். அதனால இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங்ன்றது இண்டிவிஜுவல் லேர்னிங் டிவைஸ் ஆர் இண்டிவிஜுவல் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். இண்டிவிஜுவல் லேர்னிங் மெட்டீரியல். இதுல தொடர்புடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு அலைடு டேர்ம்ஸ், அதுல டீச்சிங் தமிழ்ல போதித்தல் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த காப்பீட்டு கற்றல் இன்ஷூர்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஷூர்டு லேர்னிங். இதனால என்ன சார் யூஸ் அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் லேர்னிங்ன்றதால சொந்த வேகத்தில் கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். நம்ம ஏகலைவன் கேள்விப்பட்டிருப்போம். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் தான். அடுத்து ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்கும். ப்ரோக்ராம்டு லேர்னிங்கை பொறுத்தளவு கம்ப்ளீட்டா ஸ்லைடு போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம்னா ஸ்லைடை வந்து லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வழக்கமான வகுப்பறைக்கு மாற்றாக இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங்கை நம்ம பார்க்குறோம். பெருசா ஒரு ஏதோ ஒரு ரிஜிடிட்டி பேஸ்டு ஆன 4 வால் ஆஃப் கிளாஸ் ரூம் அப்படிலாம் கிடையாது சார். ஃபுல் ஃப்ரீடம், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். பிஎல்எம் பொறுத்தளவு ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை கொண்டது. அதுவும் டீச்சர் அஸ் வெல் அஸ் த பீப்புளுக்கு வந்து அட்டானமஸ் ஸ்பேசஸ். ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னாட்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல வழிகாட்டல் மற்றும் அறிவுரை பகிர்தல் இருக்கும், ஆக்கப்பூர்வமான கற்றல் வழிவகுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இந்த திட்டமிட்டு கற்றல் வடிவமைப்புல வகைப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம வகைப்படுத்தல யூஸ்வலா நமக்கு டிஆர்பி போர்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா 2 மெத்தட் தான் கொடுத்துருக்கு சார். நேர் வழி, அடுத்து வந்து கிளை வழி. பிரான்ச்டு ப்ரோக்ராமு, தென் லீனியர் ப்ரோக்ராம். ஆனா இருந்தாலும் நம்ம தேர்ட் ஒன்று நோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆப்ஷன்ல கேட்பாங்க அப்படின்றதுக்காக. ஆனா ஆன்சரை பொறுத்தளவு எப்போதும் அவங்க சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று லீனியர் ப்ரோக்ராம்டு, அப்படின்னா பிரான்ச்டு ப்ரோக்ராம், பிரான்ச்சிங் ப்ரோக்ராம். இந்த 2 தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதனால நேர் வழி, கிளை வழி அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஜென்ரலா பார்க்கும்போது ப்ரோக்ராம்டு லேர்னிங்ன்றது ஒன் ஆஃப் த டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அஸ் வெல் அஸ் த இண்டிவிஜுவல் டிவைஸ். இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங்கை அட்வொகேட் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏவில் பிஎஃப் ஸ்கின்னர், ஆப்ஷன் பியில் க்ரௌடர், ஆப்ஷன் சியில் சிட்னி எல் பிரேசே, ஆப்ஷன் டியில் ஆல் த அபோவ் அப்படின்னு தரலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? திட்டமிட்டு கற்றலை பற்றி விளக்கியவர். யார் சார்? ஸ்கின்னர் வந்து நம்ம நேர்வழி சார். அதனால நீங்க நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுட்டோம், நீங்க ஆன்சரை சூஸ் பண்ண போறீங்க. ஆன்சர் நம்ம கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னாக்கா ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் அட்வொகேட் பை அப்படின்னு கேட்டிருக்கோம். திட்டமிட்டு கற்றலை விளக்கியது யார்? வெரி குட் சார். சிட்னி எல் பிரேசே. ஆமா, சிட்னி எல் பிரேசே அவரு தான். நீங்க எப்போதும் என்ன அப்படின்னாக்கா நோன் டு அன்னோன் ஆர் அன்னோன் டு நோன், தெரிஞ்சதுல இருந்து தெரியாததை கண்டுபிடிக்கணும் அல்லது தெரியாததுல இருந்து தெரிஞ்சதை கண்டுபிடிக்கணும். அப்ப ரீசனிங்கா ஒரு கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி நீங்க ரீசனிங்கா ஆன்சர் பண்ணீங்கன்னா, யூஸ்வலா ஜென்ரலா நம்ம பிரைனை பொறுத்தவரை என்னன்னாக்கா என்னெல்லாம் நம்ம இன்புட் கொடுத்துருக்குறோமோ அது ப்ராசஸ் பண்ணும். நான் இது வரலையுமே எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனே என் மைண்ட்ல போல அப்படின்னா டெஃபினேட் ராங் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ பிரைனை பொறுத்தளவு நோ பார்ஷியாலிட்டி. என்ன கொஸ்டின்ஸ் வருதோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு ரிலவெண்டான ஆன்சரு பிரைன்ல இருந்தா, லைக் ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த கால அனுபவம் இருந்தா,
டெஃபினிட் அவுட்புட் பர்ஃபெக்டா கிடைக்கும் சார். ஸ்டிமுலஸ்க்கு ரிலேட்டடான ரெஸ்பான்ஸ். தட்ஸ் அ கனெக்டனிசம் தியரி அக்கார்டிங் டு தாண்டேக். தாண்டேக்கினுடைய இணைப்பு கற்றல் கோட்பாடு அதை தான் சொல்லுது. தூண்டலுக்கு இணையான துலங்கல் வரும். அதனால நம்மள கொஞ்சம் ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏவிலே பிஎஃப் ஸ்கின்னரை தருவாங்க. பிஎஃப் ஸ்கின்னரு லீனியர் ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல். அடுத்து க்ரௌடர் கொடுத்துருக்கோம் பாருங்க, கிளை வழி திட்டமிட்டு அல்லது அகத்திட்டம் அல்லது இதை பிரான்ச்டு அப்படின்னு சொல்றோம். கிளை வழி திட்டமிட்டு கற்றல் அப்படின்னாலும் அகத்திட்டம்னாலும் ஒண்ணுதான் சார். இதுல இவர் ஃபர்தரா ரெண்டா டிவைட் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்வேர்டு பிரான்ச்டு ப்ரோக்ராமு, தென் பேக்வேர்டு அப்படின்னு சொல்றோம். ஃபார்வேர்டு பேக்வேர்டு அப்படின்னு. இங்க ஃபார்வேர்டு பேக்வேர்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரேம் இருக்கு, F1ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த F1 ஃப்ரேம்ல நம்மளுடைய கான்செப்ட் நம்ம சைக்காலஜில பேஸ் பண்ணும்போது இப்போ ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னா, ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ல ஆர் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஃப்ரேம்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ரிவார்டு அப்படின்னு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஆர் டைப் ஆஃப் லேர்னிங் பற்றிய இன்ஃபர்மேஷன் இருக்கும். தென் எவால்வேஷனும் அதே ஃப்ரேம்லேயே இருக்கும் சார். இதர் அந்த எவால்வேஷனுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணோம்னா ஷிஃப்ட் டு அனதர் ஃப்ரேம். சரியா விட சொல்லிட்டோம்னாக்கா அடுத்த ஃப்ரேமுக்கு மூவ் ஆயிடும். சப்போஸ் இன்கரெக்ட் ஆன்சர் வந்து இன்கரெக்டா ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி மூவ் டு ரெமிடியல் ஃப்ரேம். நமக்கு குறை தீர்க்கும் சட்டகத்திற்கு மூவ் ஆகும் சார். அப்போ இது ஆல்வேஸ் ஃபார்வர்ட் அப்படின்றது கொஸ்டின் மார்க். அப்போ ஆல்வேஸ் யூனிக்கல் டைரக்ஷன் சீக்வென்சியல் டைரக்ஷன்ன்றது லீனியர் மட்டும்தான், பிரான்ச்டு கிடையாது. அதனால தான் நம்ம பிரான்ச்டு டைப்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் சார். ஃபார்வர்டு அண்டு பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால பாருங்க, இந்த பிரான்ச்டு ப்ரோக்ராம் கிளை வழி திட்டமிட்டு கற்றல் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிளை வழி திட்டமிட்டு கற்றல்ல ஃபார்வேர்டு ஆகும். அப்போ ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லும்போது சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம லேர்ன் பண்ணி முடிச்சிட்டோம், நமக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபார்வேர்டு செகண்ட் ஃப்ரேமுக்கு மூவ் ஆகும். இல்லை சார், நான் திரும்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலான்னு விரும்புறேன் அப்படின்னாக்கா உடனடியாக பேக்வேர்டு ஆகும். அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து எகெயின் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பேக்வேர்டு வரும். அப்போ ஃபார்வேர்டு பேக்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பேஸ்டு சார். நம்ம நிறைய வெப்சைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, எம்சிக்யூ டெஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம ஆன்சர் கரெக்டா சூஸ் பண்ணா மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஆன்சர் கரெக்டா இருந்தால் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆகும். எல்லாமே ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியலை பேஸ் பண்ணது தான். அதனால இந்த ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே ப்ரோக்ராம்டு லேர்னிங் பேஸ் பண்ண எம்சிக்யூ தான் இருக்கும் அப்படின்றோம். நெக்ஸ்ட் நிரல் வழி திறன் அமைதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நிரல் வழின்றது ஆங்கிலத்தில் மேத்தடிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். மேத்தடிக், சில சமயங்களில் மேத்தடிக் திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தாமஸ் எஃப் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. நம்ம இங்கே கில்பர்ட்னு அங்கே கில்போர்டை வந்து தொடர்படுத்திடக்கூடாது. அவரு வேற இவர் வேற. அவரு சைக்காலஜிஸ்ட், இவர் எஜுகேஷனிஸ்ட். ரெண்டு பேருமே ஒருத்தர் இல்லை சார். அதனால இதுல அத்லெட்டிக்ஸ் எதை கற்பிக்க வேண்டும் என திட்டமிடுதல் கூடாது. கோட்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செயின் தேரி அப்படின்னு சொல்றோம். ஆர் செயின் பிரின்சிபல், சங்கிலி கோட்பாடு. ஸ்டிமுலஸ் 1, ரெஸ்பான்ஸ் 1. S1ன்றது எஸ்ன்றது ஸ்டிமுலஸ், ஆர்ன்றது ரெஸ்பான்ஸ். S1 கெட்டிங் த R1, தென் R1 கெட்டிங் டு S2, தென் S2 கெட்டிங் டு R2 இப்படின்னு சொல்லிட்டு சீக்வென்ஸா மூவ் ஆகும் சார். தூண்டல் துலங்கல் தூண்டல் துலங்கல் தூண்டல் துலங்கல் அப்படின்னு. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் தியரின்னு சொல்லுவோம், வேற்றுமை கோட்பாடு. அப்ப வேற்றுமை கோட்பாடுல S1க்கும் S2 R2க்கும் S3 R3க்கும் கரெக்டா சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் ஆகும். சில சமயங்களில் பார்த்தோம்னா ஜெனரலைசேஷன் தியரி, டிஃபரன்ஷியேஷன் தியரி, ஜெனரலைசேஷன் தியரி. எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டிமுலஸ் 1, ஸ்டிமுலஸ் 2, ஸ்டிமுலஸ் 3, ஸ்டிமுலஸ் 4 அப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ் இஸ் தேர். 4 வகையான தூண்டல் இருக்கு சார். இந்த 4 தூண்டல் என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் நம்ம பொதுமை கோட்பாடு. அதர்வைஸ் கால்டு கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், குவி சிந்தனை, விரி சிந்தனை. தென் ஃபோர்த்தா சிறிய படிகளின் கோட்பாடு. சின்னதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா
செயலில் பதிலளிப்பதற்கான கொள்கை, உடனடி வலுவூட்டல் கொள்கை, சுய வேகத்திறன் கொள்கை, மாணவர் மதிப்பீட்டிற்கான கோட்பாடு. இப்படி நமக்கு சில கோட்பாடுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா சிலபஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல், லீனியர் பிரான்ச் அதோட முடிச்சிட்டாங்க. கொள்கைகள் கோட்பாடு கூட கிடையாது. நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக அதை இணைச்சிருக்கோம் சார். நெக்ஸ்ட், கருவிச்சார் அணுகுமுறை, சிஸ்டம் அப்ரோச். சிஸ்டம் அப்ரோச்னாக்க நம்ம ஓல்டு சிலபஸ்ல ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னு படிச்சோம் சார். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எதெல்லாம் வந்து டீச்சிங் எய்டு மிஷினா இருக்கோ அதெல்லாம் ஹார்ட்வேர் தான் இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டர் இருக்கா, அது ஹார்ட்வேர்னு சொல்றோம். ஓஹெச்பி ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், அது நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். எல்சிடி இருக்கா, ஹார்ட்வேர்னு சொல்றோம். சிஸ்டம் இருக்கா, ஹார்ட்வேர்னு சொல்றோம். அப்ப இதெல்லாமே ஹார்ட்வேர். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, மென்பொருள் இருக்கு. அப்ப ஹார்ட்வேரை பொறுத்தளவு இயந்திரங்களை சார்ந்தது. அமைப்பு அணுகுமுறை, மென்பொருள் அணுகுமுறை, இது நடத்தை அறிவியல் மற்றும் கற்றலின் உளவியலோடு தொடர்புடையது. மென்பொருள் அணுகுமுறைன்றது பிஹேவியரல் சயின்ஸ் அண்டு லேர்னிங், சைக்காலஜிக்கல் லேர்னிங், இந்த ரெண்டும் தொடர்புடையது தான் மென்பொருள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப இந்த மென்பொருள் அணுகுமுறையில பிஹேவியரல் சயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஹேவியரல் சயின்ஸ்ன்றது சாஃப்ட்வேர், இது கற்றலின் உளவியலோடு, அப்ப லேர்னிங் சைக்காலஜி இருக்கு பார்த்தீங்களா, லேர்னிங் சைக்காலஜியோட தொடர்பு இருக்கும். எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கும் சார். மென்பொருள் அணுகுமுறை, ஓகே ஓகே, மென்பொருள் அணுகுமுறை. அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா பிஹேவியரல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சார். எது, சாஃப்ட்வேரை பிஹேவியரல் டெக்னிக்ஸ், நடத்தை தொழில்நுட்பம் என்றும் சொல்லலாம். கற்றல் கற்பித்தல் பொருள், யுக்திகள் மற்றும் நுட்பங்கள், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல், டிப்ஸ். உத்திகள்ன்றது இங்கிலீஷ்ல நம்ம டிப்ஸ்ன்னு சொல்றோம். டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல், டிப்ஸ் அண்டு டெக்னிக்ஸ். இது மட்டும் இல்லாம செயல்முறை சார்ந்த அணுகுமுறை, இது பெரும்பாலும் ஆக்கப்பூர்வமான கல்வி தொழில்நுட்பம், கிரியேட்டிவ் பேஸ்ட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. சாஃப்ட்வேரை பொறுத்தளவு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், மீண்டும் என்ன பண்ணுவாங்க, வித்தின் மந்த்ல அதை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, ஆர் டெவலப் பண்ணுவாங்க, இல்லை எளிமைப்படுத்துவாங்க, அல்லது அதை மீண்டும் என்ன பண்ணுவாங்க, மேம்படுத்துறது. இப்போ நீங்களே கூட ஜூம்ல இருக்கிறீங்க, யூஸ்வலா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன்ல இதை டீச் பண்ணவே முடியாது. ஏன்னா நியரஸ்ட் நீங்க 224 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அப்போ டெஃபினெட் இப்போ நீங்க 224 மெம்பர்ஸ் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது பெய்டு வெர்ஷன். அப்போ நம்ம என்ன சாஃப்ட்வேரையே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிலோ 100 வரை இருக்கிறது ஃப்ரீயா வச்சு கொடுத்துருக்கு. ஆனா +1 100 +1 ஆயிட்டாவே ஃப்ரீ வெர்ஷனு இன்ஆக்டிவா ஆகுது சார். அப்போ ஆக்டிவா ஆகணும்னா பே பண்ணா மட்டும்தான், பெய்டு வெர்ஷன் மட்டும்தான். நம்ம அதனால இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல பொறுத்தளவு ஃப்ரீயாகவும் தராங்க, அதே மாதிரி பெய்டு வெர்ஷனும் இருக்கு. அப்போ ஃப்ரீயா எங்க இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் இல்லை. நெக்ஸ்ட், இதுல சில்வர் மேனினுடைய கூற்றுப்படி மென்பொருள் அணுகுமுறைன்றது ஆக்கப்பூர்வமான ஒரு தொழில்நுட்பம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மைதான் இல்ல. கற்றவர்களினுடைய அல்லது கற்பவர்கள் அப்படின்னு வரணும், கற்றவர்களின் இருக்கா, கற்பவர்களின் தேவையை பூர்த்தி செய்யுது சார். யாரு லேர்னரோ அவங்களுடைய நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. தேர்வு மற்றும் கட்டுமான செயல்முறைகளில் கவனம் செலுத்துகிறது. அதனால இந்த இடம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்ததாக யூஸ்வேர் அண்டர்வேர். யூஸ்வேர் அண்டர்வேர்னு நமக்கு சிலபஸ்ல கொடுக்கல, ஆனா எதை மட்டும் கொடுத்தாங்கன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மட்டும் தான் கொடுத்துருக்கு, யூஸ்வேர் தரல சார். ஆனா இருந்தாலும் நம்ம யூஸ்வேர் இருக்குன்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக 1998ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யூஸ்வலா யூஸ்வேர் அப்படின்றது ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்சியஸ்னஸ் அப்படின்றது நம்மளுடைய நனவு நிலையை சார்ந்தது. யூஸ்வேரை பொறுத்தளவு ஒரு நம்ம நனவு நிலையை சார்ந்தது, எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது. இதுல வன்பொருள் மற்றும் மென்பொருளுக்கு உண்டான தொடர்பை பிணைக்கிறது. பாண்டிங் பிட்வீன் த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். மனித திறனிற்கு அங்க நம்ம டைப்பிங் எரரு, மனித திறனிற்கு மனித திறன், மனித திறனுக்கு ஏற்ப தொழில்நுட்ப வடிவமைப்பின் மையமாகும். எதிர்கால தொழில்நுட்ப தயாரிப்புகள் அமைப்புகளை வடிவமைப்பதற்கான ஒரு நம்பிக்கையை இந்த யூஸ்வேர் வந்து தரணும்.
மனித திறன்கள் மற்றும் வரம்புகளை புரிஞ்சுக்கலாம். என்ன லேர்னர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்களுடைய பவுண்டரி என்ன அப்படின்னு. எக்ஸாம்பிள் பாருங்களேன், அனாலிசிஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிசைன் இருக்கும், தென் ரியலைசேஷன் இருக்கும் சார். எப்போதும் யூஸ்வரை பொறுத்தளவு பகுப்பாய்வு பண்ணலாம், அமைப்பு முறையை பார்க்கலாம், டிசைன் பார்க்கலாம், வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ரியலைசேஷன், நம்பகத்தன்மை. நெக்ஸ்ட் அண்டர்வேர், இது வன்பொருள் மற்றும் மென்பொருள் சேவைகள்ல பயன்பாட்டை இயக்கக்கூடிய கருவிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாம் நம்ம அண்டர்வேர் அப்படின்னு சொல்றோம் சார். நெட்வொர்க்கு, பிளாட்ஃபார்மு, நெட்வொர்க்கு, தென் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அதுதான். நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் வன்பொருள்ல டிஜிட்டல் யுகத்தில் உட்புற செயல்பாட்டு அமைப்பாக இன்டர்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹார்ட்வேர் இருக்கு, ஹார்ட்வேர் வேற, ஹார்ட்வேர் வேற. அப்ப நம்ம உட்புற செயல்பாடு ஆர்ட் எங்க இருக்கு, நம்ம பாடியிலுடைய இன்டர்னலா இருக்குன்னா, அது மாதிரி டிஜிட்டல் யுகத்துல ஒரு இன்டர்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாரு சார்னா ஹார்ட்வேர். இது மானிடவியல் நுட்பம், மனித செயல்பாட்டுடன் தொடர்பு இருக்கு. இதுதான் நம்ம ரொபாட்டிக் ஏஐ. டிஜிட்டல் தலைமை பண்பு, டிஜிட்டல் பேஸ்ல லீடர்ஷிப் கொண்டு வரலாம். as well as இணையதளத்தின் அடித்தளமாகும் ரிசோர்ஸ் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், அடுத்து டிஜிட்டல் லீடர்ஷிப்பு, இதெல்லாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வேர், பாடப்பொருள், பாடநெறி மற்றும் மென்பொருள்கள். கோர்ஸ் வேர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். கோர்ஸ் வேர், கோர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர், இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது. கோர்ஸையும் சாஃப்ட்வேரையும் சேர்த்தா அதுக்கு பேர் கோர்ஸ் வேர். இந்த இடம் கூட கேட்கலாம், நம்ம ஸ்மோக் அண்ட் ஃபாக் இல்ல, அது ரெண்டும் சேர்ந்தது என்ன அப்படின்னு மேஜர்ல கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அது மாதிரி இங்க கோர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர். சிஇடி கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், பிஎஸ்ஐ பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், பிஎஸ்ஐ பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதர்வைஸ் கால்டு கெல்லர் பிளான். பிஎஸ்ஐயினுடைய வேறு பெயர் PSI, otherwise called Keller Plan. தகவல் தொழில்நுட்பம், இன்றைய தகவல் தொழில்நுட்பத்தை எடுத்தீங்கன்னா கல்வி கற்பிக்கும் துணை கருவிகள், கேட்பொலி, காணொளி, இணைய வடிவிலான பயன்பாட்டு கருவிகள், வன்பொருள் மென்பொருள் உள்ளடக்கம், இணைக்கும் முறைகள், இதெல்லாம் இன்றைய தகவல் தொழில்நுட்பத்துல ஊடகம், மாஸ் மீடியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். கல்வி தொடர்பான இணையதளங்கள், நம்ம பெரும்பாலும் வெப்சைட்ஸுங்க. நீங்க எல்லா டிஸ்டன்ஸு அஸ் வெல் அஸ் த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்துல எல்லா வெப்சைட்லயும் பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. பாடம் கற்பித்தல்ல மாணவர் மைய கற்பித்தலாக நம்ம இதை எடுக்கலாம் சார், ஊடகம் பேஸ்டு அப்படின்னு சொல்லும் போது. மின் கற்றல், இ கற்றல மின் எலக்ட்ரானிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக். இவற்றினுடைய அடிப்படை நோக்கம் பாட வடிவமைப்பு, பாட தேர்வு, நிர்வாகம். நிர்வாகம்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன். எந்த பாடத்தை நம்ம செலக்ட் பண்றோம், எப்படி பாட டிசைன் பண்றோம், இந்த பேஸ் பண்ணி தான் மின் கற்றல் ஆர் இ லேர்னிங். இதுல 3 வகையா பிரிக்கிறாங்க சார். ஒன்று சிடி ஆர் டிவிடி பேஸ்டு எஜுகேஷன், குறுந்தகடுகளை கொண்டு கற்றல், இதை பேஸ் பண்ணி இ லேர்னிங் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிளாஸ் ரூம் பேஸ்டு, வகுப்பறையில் கற்றல். நெக்ஸ்ட் இணைய வழியில் கற்றல், இப்போ நம்ம ஃபாலோ பண்றது வெப் பேஸ்டு எஜுகேஷன். ஜூம் மூலயமா தானே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜூம்ன்றது ஒரு சாஃப்ட்வேரு, அந்த ஆப்பு, அந்த சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம லேர்ன் பண்றதால அது தேர்டு இணைய வழியில. அதே மாதிரி இதுக்கு கம்பல்சரி என்ன வேணும் அப்படின்னா நெட் வேணும் இல்ல, வெப் பேஸ்டு. நெக்ஸ்ட் கல்வி கற்றலில் தகவல் தொழில்நுட்ப கூறுகளாக இதெல்லாம் நம்ம டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் லேர்னிங் டெக்னாலஜி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ப்ராட்காஸ்ட், பள்ளி ஒளிபரப்பு அளவு, பள்ளி அளவு ஒளிபரப்பு இருக்கு. கல்வி செயற்கைக்கோள், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எஜுசாட், முதல்ல கல்விக்காக லான்ச் பண்ண சேட்டலைட்டு எஜுசாட் அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து சிசிடிவி, அடுத்து டேப் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் கணினியினுடைய பயன்பாடாக சிலது நம்ம கொடுத்துருக்குறோம். கணினியினுடைய பயன்பாடு
கம்ப்யூட்டர், யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இங்க இன்டர்நெட் இன் எஜுகேஷன், இணையதள கல்வியில இணையதள பயன்பாடு, கல்வியில் தொலைத்தகவல் பயன்பாடு. எஜுகேஷன் யூஸ்ஃபுல் இன் டெலிமேட்டிக்ஸ். டெலினாவே தொலை தூரம். நாம் கூட சைக்காலஜில டெலி சைக்காலஜி அப்படின்னு படிச்சோம் சார். டெலி சைக்காலஜி. நெக்ஸ்ட் காணொலி உரையாடல், வீடியோ கான்ஃபரன்சிங். தென் மின் கற்றல், இ லேர்னிங். நெக்ஸ்ட் அடி அப்படின்னு ஒரு அக்ரானமி ப்ரொனன்சியேஷனு அடி அப்படின்னு சொல்லுவோம். அடின்றது அந்த 5 லெட்டர்ஸை 1 by 1 சேர்த்து பார்த்ததால 5 எழுத்துக்கள் இருக்கு. A stands for analysis, D stands for design, then second D develop, I implement, E evaluate. மதிப்பீடு, பகுப்பாய்வு, வடிவமைப்பு, வளர்ச்சி, செயல்படுதல், மதிப்பீடு. அடி. இது புளோரியா மாநில பல்கலைக்கழகத்துல 1975ல வடிவமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த 5 தான். இது நம்ம த்ரூ த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் போட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். அதே தான் இங்க மீண்டும் நம்ம போட்டிருக்கோம். அடி என்ற மாதிரி தமிழ்ல பகுப்பாய்வுன்றோமா, வடிவமைப்பு, வளர்ச்சி, செயல்படுதல், மதிப்பீடு. இப்ப நீங்க மதிப்பீட்டுல இருந்து பகுப்பாய்வு எடுக்கணும். யூஸ்வலா பகுப்பாய்வுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த பகுப்பாய்வு நடந்ததுன்னா நெக்ஸ்ட் டிசைன் வரும். டிசைன்ல இருந்து டெவலப் பண்ணணும். டெவலப்மெண்ட்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா மதிப்பீடு வந்துடும். ஆனா இங்க பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா, டிசைன் பண்ணும்போதே மதிப்பிடலாம் சார். டிசைன் பண்ணும்போதே நம்ம எவால்வேட் பண்ண முடியும். டெவலப் ஆகும்போது அப்பப்ப என்ன டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கூட மேனேஜ்மெண்ட்ல ஸ்வாட் படிச்சிருக்கோம் இல்ல, ஸ்வாட் ஆர் ஸ்வாட், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா? நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லோருக்கும் எனக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது எல்லோருக்கும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கலா எதிர்மறையான விஷயம். அது மாதிரி நடக்காது. டிபெண்டட் அப்பான் த இண்டிவிஜுவல். நம்ம சைக்காலஜில தான் திரும்ப திரும்ப அந்த இண்டிவிஜுவல்ன்ற வேர்டை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தனியால் வேறுபாடு உண்டு. அதனால தனியால் வேறுபாடு எல்லாருக்கும் ஃபாலோ ஆகும். அந்த பேசிஸ்ல இப்ப இங்க நம்ம பாருங்க, வளர்ச்சியிலையும் எவாலுவேஷன் வரும், அதுக்கடுத்து டிசைன்லயும் எவாலுவேஷன் வருது, அடுத்து செயல்படுத்தலையும் எவாலுவேஷன்ல 0 மார்க் போட்டுருக்கோம். அதனால மதிப்பீடு. தென் நம்ம அந்த பகுப்பாய்வு நிலைனா என்ன, வடிவமைப்பு நிலைனா என்ன, வளர்ச்சி நிலைனா என்ன, செயல்படுத்தல் நிலைனா என்ன, மதிப்பிடுதல் நிலைனா என்னன்னு நம்ம 1 by 1 கொடுத்துருக்குறோம் சார். பகுப்பாய்வு நிலையில கற்பித்தல் நோக்கங்கள் மற்றும் கற்பித்தல் மூலங்களை தெளிவுபடுத்துகிறது. நம்ம ஃபர்ஸ்ட் டீச் பண்றோம்னா அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் டீச் பண்றோம். அந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன? நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன் அப்படின்னு அந்த 6 ட்ரைட்ஸ், அந்த நோக்கங்களை முன்வைத்து தான் பண்றோம். அப்ப கற்பித்தல் மூலங்கள் அப்படின்னு சொல்லப்படும் போது கண்டென்ட், அடுத்து கற்போரியினுடைய திறனை அறியணும். அப்ப பகுப்பாய்வு செய்யப்படும் போது லேர்னருடைய எபிலிட்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸை அனாலிசிஸ் பண்ணணும் இல்ல, எது நாலேஜ், எது அண்டர்ஸ்டாண்டிங், எது அப்ளிகேஷன், எது அனாலிசிஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் டீச்சிங் சோர்ஸ், நம்ம கற்பித்தலுடைய மூலங்கள் அல்லது ஆதாரங்கள் என்ன அப்படின்னு. தென் வடிவமைப்பு நிலை, டிசைன், கற்றல் நோக்கங்கள், மதிப்பீட்டு கருவிகள், பயிற்சிகள், பாடங்களில் பாடத்திட்டமிடல், கற்பித்தல் கருவிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் வடிவமைப்பு நிலை அப்படின்னு சொல்லப்படுது. டிசைன் எப்படி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், நெக்ஸ்ட் எவாலுவேஷன் டூல் ஆர் டூல் ஆஃப் எவாலுவேஷன், நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ், நெக்ஸ்ட் கண்டென்ட், பிளானிங் ஆஃப் கண்டென்ட், நெக்ஸ்ட் டீச்சிங் எய்டு. இதெல்லாம் சேர்ந்து தான் வடிவமைப்பு அப்படின்னு சொல்றோம். அதனால தான் நம்ம லெசன் பிளான், ஸ்டெப்ஸ் ஆஃப் லெசன் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ், செகண்ட் ஸ்டெப்பு ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ், தேர்டு டீச்சிங் எய்டு, ஃபோர்த் கண்டென்ட்னு படிச்சிருக்கோம். அடுத்து ரிவ்யூன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட். இதுதான் நீங்க பிஎட் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்
இன்டர்ன்ஷிப்ல லெசன் பிளான் எழுதிருப்பீங்க சார். இந்த கண்டென்ட்ல மட்டும் காலத்தை நீங்க கிரியேட் பண்ணி என்ன பண்ணிருப்பீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ், கண்டென்ட், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவாலுவேஷன் அப்படின்னு ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பீங்க. அதை நம்ம 1 by 1 டீச்சர் ஆக்டிவிட்டிஸ், பீப்புள் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு போயிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் டீச்சர் பீப்புள் ஆக்டிவிட்டிஸ் எந்த காலம்னு சொல்ல முடியுமா? ஆப்ஷன் ஏ அப்ஜெக்டிவ்ஸ், ஆப்ஷன் பி கண்டென்ட், ஆப்ஷன் சி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்ஷன் டி எவாலுவேஷன். டீச்சர் பீப்புள் ஆக்டிவிட்டிஸ். எவாலுவேஷன். யூசுவலா எவாலுவேஷன்ன்றது ஒன்லி டீச்சர் சார். அதனால அந்த ஆப்ஷன் வந்து ராங். ஓகே, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட் சார். இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம மியூச்சுவல் டிஸ்கஷன் பிட்வீன் த பீப்புள் அண்ட் டீச்சர். ஆசிரியர் மற்றும் மாணவருடைய 2 பேருடைய செயல் எங்கன்னா அங்கதான் சார் இருக்கு. சரிங்களா? கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு. அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பீப்புள் பேஸ்டு சார். மாணவரை மையமா இருக்கிறது அப்ஜெக்டிவ்ஸ். லாஸ்ட் எவால்யூஷன்ன்றது பீப்புள் டீச்சர். ஆனா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல டீச்சரும் பீப்புளும். ஏன்னா நமக்கு யூனிட்ல வந்து லெசன் பிளான் இருக்கு சார். நீங்க ஏனோ தானோன்னு விட்டுற போறீங்க. அழகா ரொம்ப எளிமையா நம்ம மதிப்பெண் எடுக்கலாம். 30 மதிப்பெண் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம அழகா சர்ஃபேஷியல் பேஸ்ல கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல கேட்டாங்கன்னா நீங்க இன்டர்பிரட் பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்லையா கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ் மெத்தட்ல கேட்கும்போது நம்ம கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான். நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அறிதல், புரிதல் இருந்தா டெஃபினட் அப்ளை பண்ண முடியும். நம்ம அப்ளை பண்றது ஸ்கில்லா மாறும். இந்த 2 விஷயத்துல இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது, ஸ்கில்லா மாற முடியாது. அதனால இந்த பேசஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. வளர்ச்சி நிலை இப்ப வடிவமைப்பை பத்தி கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து வளர்ச்சி நிலை பாடங்களின் பயிற்சி செய்வதன் மூலம் கண்டறியலாம். இப்ப வந்து பிராக்டிஸ் தான். அதனாலதான் நம்ம லேர்னிங்குடைய டெஃபினேஷனை என்ன பார்த்தோம்னா permanent changes of behavior through the practice and experience. பயிற்சி மற்றும் அனுபவத்தின் ரீதியாக நிலையான நடத்தை மாற்றம் உருவாகுது. அதுதான் அப்படி சொல்லியிருக்கோம் இல்ல. செயல்படுத்தல் அப்படின்னும் போது பாடத்திட்டம், கற்றல் விளைவு, மதிப்பீடு, கடைநிலை, வளரறி, தொகுதி. நம்ம வளரறின்றது FA டெஸ்ட், மதிப்பீட்டுன்றது கடைசி நிலை. அதை கடைநிலைன்னு தமிழ்ல கொடுத்துருக்குறோம், லாஸ்ட் ஸ்டெப்பு. இந்த மதிப்பீடு என்ன மெத்தட யூஸ் பண்றோம் சார் அப்படின்னா ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ். ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ். சம்மேட்டிவ்னா என்ன சார்? டெஸ்டோட மார்க். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. F1 F2 சேர்த்து சார். FA1 FA2 சார். FA2 சேர்த்து வரும். டீட்டெயிலா படிச்சிட்டோம். அப்படி இருந்தும் நமக்கு டீவியேஷன் ஆகுறோம் சார். ஒரு விஷயத்தை கிளியரா லாஸ்ட் எக்ஸாம் மார்க் end of the course sir. End of the course academic year end of academic or annual exam like end of the course அப்படினு சொல்லுவோம். during the class FA sir. semester ஒரு பருவம் முடிந்த பிறகு வினா கேக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே சம்மேட்டிவ் சார். சரிங்களா? சப்போஸ் 1 to 7th ஸ்டாண்டர்ட் ஆண்டின் இறுதியில், வெரி குட், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சம்மேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் தொகு அறி அல்லது தொகுதி மதிப்பீடு அல்லது தொகு அறின்னு வரணும். வளரறி, தொகு அறி அப்படின்னு சொல்லுவோம். வளரறி அப்படின்றது டூரிங் த கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் பேஸ்டு. நம்ம வகுப்பு இடைவினை நடத்திட்டே இருக்கப்படும் போதே சம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் த ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை சார்ந்து வினாக்கள் வந்து கேட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபார்மேட்டிவ். நம்ம 1 to 7th என்ன பண்ணுவாங்கன்னா FA டெஸ்ட் 1, FA டெஸ்ட் 2. FA டெஸ்ட் 1ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அகடமிக் இருக்கும். FA 2ல வந்து நான் அகடமிக். அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை மார்க் போட்டு குழந்தை SAவில் B கிரேடு வந்துடுவாங்க சார். ஆனா யூஸ்வலா அந்த குழந்தை D கிரேடு போக வேண்டிய குழந்தை Bல எப்படி லிப் ஆனான்னா அந்த FAல. அதனாலதான் 1st ஸ்டாண்டர்ட் டு 7th ஸ்டாண்டர்ட் வரை ஆல்பாஸா வர்றான் குழந்தை. ரொம்ப எளிமையா பல பேரால ஃபைண்ட் அவுட் கூட பண்ண முடியாது. என் குழந்தை வந்து நல்லா படிப்பான், ஏன்னா மார்க் அதிகம் வாங்குவான் அப்படின்லாம் சொல்லுவோம். அது அந்த குழந்தை எங்க வாங்கினான்றது அந்த
ஓப்பன் ஹவுஸ்க்கு போயிருந்தோம்னா அப்போ அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. டீச்சர் வந்து இந்த ஏரியாவில் வாங்கியிருக்காங்க. நம்ம ஓப்பன் ஹவுஸ் கட்டாயத்துக்கு போக மாட்டோம். கட்டாயத்துக்கு போகணும் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கிற வேற கதைகள்லாம் பேசிட்டு வருவோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? குழந்தையினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அஸ் எ பேரண்டா நம்மளால எவ்வளவு ஜட்ஜ் பண்ணியிருக்கோம், அஸ் எ டீச்சரா அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நோக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரணும். அதை விட்டுட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களா, இவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், வந்துருவோம். திருப்பதிக்கே போனோம்னா ஏழுமலை யானை நேருக்கு நேர் பார்த்து கேட்டவர்கள், கேட்டது அப்படியே நடந்தது. ஆனால் கேட்டவர்கள் சில பேர் மட்டும்தான். எங்க சார் தள்ளி விட்டுறாங்களே, அது எப்படியோ, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. பெரும்பாலும் அவரை சென்று பார்க்கப்படும் போது அவர்கிட்ட கேட்காமலே தான் பல பேர் வந்துருவாங்க. ஏன்னா அந்த முகத்தை பார்த்த உடனே, அந்த அந்த கருவறையை பார்த்த உடனே நமக்கு தோணாது என்னெல்லாம் நமக்கு குறைகள் இருக்கு, அதை நிறைய மாத்தி கொடு அப்படின்னு கேட்க தோணாது. அது மாதிரி நம்ம குழந்தை படிக்கிறது, பிள்ளை வந்து இங்க படிக்கிறோம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வேற இதையும் பார்த்துட்டு வந்துருவோம். சரி சார், எனிவே இந்த பக்கம் வருவோம். இப்ப நமக்கு பாருங்க பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கப்படும் போது இங்க ஒரு சைபர் நெட்டிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறோம் சார். இதை வெய்னர், அதுக்கு அடுத்தது லிக்லிடர் அப்படின்ற ஒரு அமைப்பு அதன் சூழலுக்கு ஏற்ப இடைவினை நடக்கிறத கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்புட்ல இருந்து ப்ராசஸிங் ஆகும், ப்ராசஸிங்ல இருந்து அவுட்புட் சார். இப்படி அவுட்புட் ஆகும்போது ஃபீட்பேக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபீட்பேக்கு கண்டினியூஸா ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரொவைட் பண்ணும்போது எகைன் இன்புட் ஆகும், நெக்ஸ்ட் ப்ராசஸிங், அவுட்புட்டு. இதனால் என்ன பயன்பாடு, எந்தெந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் இந்த சைபர் நெட்டிக்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பயாலஜில யூஸ் பண்றாங்க. பயாலஜி, பொறியியல், இன்ஜினியரிங், சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ், கல்வியல், எஜுகேஷனு, உளவியல், இங்கெல்லாம் சைக்காலஜி, இங்கெல்லாம் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் 10.4.3ல டிபேக், இங்க ப்ரொனன்சியேஷன்ல டிபேக்னு சொல்லுவோம். ஆனா இந்த அக்ரானமி ப்ரொனன்சியேஷன் தான். டீனா டெக்னாலஜி, பீனா பெடகாஜிக்கல், சீனா கண்டென்ட், கேனா நாலேஜ். இது எப்படி இன்டர்லாக்கிங் ஆகுது பாருங்களேன். நம்ம கூட ஜுவாலஜில படிச்சிருப்பீங்க, பயோஸ்பியர் நத்திங் பட் இன்டர்கனெக்டிங் பிட்வீன் அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வளிமண்டலமும் தரைமண்டலமும் நீர்மண்டலமும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்த அமைப்பு தான் நம்ம உயிர் கோளம், பயோஸ்பியர் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம் பாருங்க. என்ன, அங்க அட்மாஸ்பியர் இருந்த இடத்துல இங்க டிகேன்னு போடுறோம், இல்ல லித்தோஸ்பியர் இருந்ததுல சிகேன்னு போடுறோம், ஹைட்ரோஸ்பியர் இருக்கிற இடத்துல பிகேன்னு போட்டிருக்கிறோம். டிகே, சிகே, பிகே அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, டீனா டெக்னாலஜின்னு சொல்லிட்டோம், கே அப்படின்னா நாலேஜ். அப்போ டெக்னாலஜிக்கல் நாலேஜ். நெக்ஸ்ட் பாடப்பொருள் அறிவு, கண்டென்ட் நாலேஜ். நெக்ஸ்ட் டீச்சிங் மெத்தடாலஜி, இல்ல டீச்சிங் நாலேஜ், பிகே. அப்போ ஒரு டீச்சருக்கு இந்த 3 ஆசிரியருக்கு கற்பித்தலுடன் தொழில்நுட்ப பயன்பாட்டுல இந்த 3 தொழில்நுட்பமும் ஒன்றா சேர்ந்து இருந்தாக்கா எஃபெக்டிவா டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சார். சரிங்களா? அதை ஷார்ட்டா நம்ம டிபேக் அப்படின்னு சொல்றோம். தொழில்நுட்ப அறிவு, டெக்னாலஜி. சில பாருங்க கண்டென்ட்ல மாஸ்டரியா இருப்பாங்க, ஆனா டெக்னாலஜில வீக்கா இருக்கும்போது டெஃபினெட் யாருன்னா சப்போர்ட் வேணும். சில சமயங்கள பாத்தீங்கன்னா மெத்தடாலஜிக்கல் நாலேஜ் இருக்கும், ஆனா கண்டென்ட் இருக்காது. கண்டென்ட் இல்லாம மெத்தடாலஜி இருந்து அதுவும் கொஸ்டின் மார்க். இல்ல சில பேருக்கு வந்து டெக்னாலஜிக்கலா ஸ்ட்ரென்தனிங்கா இருப்பாங்க, ஆனா கண்டென்ட்ல பூவரா இருக்கலாம். அப்போ டெக்னாலஜியா மட்டும் ஆப்ரேட் பண்ண முடியும், கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது கொஞ்சம் டஃபா இருக்கலாம். இது 3ம் சேர்ந்து இருக்கிறது தான் அப்படின்னு ஆசிரியர் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு கற்பித்தலின் போது பயன்படுத்தப்படக்கூடியது. அப்ப டிபேக்ன்றது யாருக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ். ஸ்டூடெண்ட் டீச்சர்னு எப்ப நம்ம மீன் பண்றோம் அப்படின்னாக்கா, பிஎட் காலேஜ் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல அங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லாம ஆசிரியர், பயிற்சி ஆசிரியர் அப்படின்வாங்க, இல்லைன்னா பயிற்சி மாணவ ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிற்சி மாணவ ஆசிரியர் அப்படின்னு.
இது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய 3 புலம். அதுதான் நம்ம டிகே, சிகே, பிகே. நெக்ஸ்ட் போஸ். போஸ் இந்த இதையும் நம்ம அக்ரானமி ப்ரொனன்சியேஷன்ல போஸ்ன்றோம். எஃப்ன்றது ஃப்ரீ, ஓன்றது ஓப்பன், எஸ்ன்றது சோர்ஸ், எஸ்ன்றது சாஃப்ட்வேர். இது FOSS என்பது மூல குறியீடு ஒரு வெளிப்படையாக பகிரப்படுகிறது. அதனால இது பயனாளர்கள் மற்றும் செயல் திட்டாளர்களுக்கு மென்பொருளின் மூல குறியீட்டை திருத்த, மாற்ற, மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கும். FOSS இது மேம்படுத்துவர்கள்ல செயலை மாற்றி அமைப்பின் மூலம் அதன் செயல்பாட்டை மேம்படுத்த வாய்ப்பளிக்கிறது. இலவசம் என்ற சொல் மென்பொருளுக்கு பதிப்புரை எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. அதனால நம்ம போஸ்ட்ல 2 வகையா பிரிச்சிருக்கணும். ஒன்னு இலவசம், இன்னொன்னு திறந்த மூலம். பெய்டு வெர்ஷனும் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு சார். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி சார் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணக்கூடிய லெஜெண்டுங்க இருக்கிறாங்க சார். அதுல எல்லாருமே மணி மைண்ட் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சாஃப்ட்வேர் டிசைன் பண்றவங்க ஃப்ரீ பேஸ்டுல லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பணம் இருக்கிறவங்க இலவசமா தானங்கள் பண்றாங்கல்ல. இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதுதான், ஏன் அன்னதானம் பண்றாங்க? எல்லாரும் பண்ணல, யாரோ சில பேர் பண்றாங்க. அது மாதிரி டெக்னாலஜிக்கல் எரால டெக்னாலஜிலயும் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரீ மைண்ட் இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்ங்க இருக்கிறாங்க சார். அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரா வழங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மொசைல் ஃபயர் பாக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குள்ளார எனி டைம் எனிவேர் உங்களால் என்ன பண்ண முடியும், உள்ளார ஃப்ரீயா போக முடியும். அதில் சப்போஸ் இதே நம்ம லிங்க்ல ஜூம் மீட் வச்சுட்டு இருக்கோம். ஜூம் மீட்ல வந்து நம்ம போனோமா அப்படின்னாக்கா, ஒரு மோர் தென் 100 மெம்பர்ஸ் போனோம்னா கட்டாயம் டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம இது பெய்டு. அப்போ சில ஆப்லாம் என்ன பண்றாங்க, பெய்டு வெர்ஷனா வைக்கிறாங்க, சில ஆப்லாம் ஃப்ரீயா வைக்கிறாங்க. அதுதான் நம்ம FOSS. நம்ம எஜுகேஷன் செக்டரை பொறுத்தளவு நிறைய, இப்போ நீங்க டீக்ஷான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சார். ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இன் எஜுகேஷன் செக்டர். நம்ம கல்வித்துறையில மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மா டீக்ஷாவை சொல்லுவாங்க. அதனால டீக்ஷாவை பொறுத்தளவு என்னன்னா, நீங்க கூட உங்க ஐடி கொடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னாக்கா அதுல கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்களே என்ன பண்ணலாம்னா, அந்த கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி மீண்டும் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை ரீட் பண்ண பிறகு இது நீடுன்னு தெரிஞ்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாம வேற ஒருத்தருக்கு சென்ட் பண்ணலாம். அப்ப இன்னைக்கும் இந்த டெக்னாலஜிக்கல் எராலையும் கொடைவள்ளல்கள் இருக்கிறாங்க. இல்ல நம்ம மகாபாரதத்துல வந்து கர்ணனை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சாஃப்ட்வேர்லயும் இலவசமாக கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய சாஃப்ட்வேர் நிறைய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணி அவங்க டெவலப் ஆனவங்க பல பேர் இன்னைக்கு வந்து, ஏன்னா நம்ம சாஃப்ட்வேரை பக்கம் போலன்னா நமக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா இன்னைக்கு மோர் தென் பீப்புள், மேக்சிமம் பீப்புள் எந்த பக்கம் வந்து எல்லாருடைய விஷனும் இருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் தான் சார். அதனால அந்த சாஃப்ட்வேர் சைடு போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை வந்து எடுத்து அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணி அதை பெய்டா மாத்தி எக்கனாமிக்கலி இம்ப்ரூவ்டான போர்ஷன்லாம் நிறைய பேர் சார். யூஸ்வலா அவங்க எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் இதை 2 வகையா பிரிச்சு இலவச மென்பொருள் அப்படின்னும், அதுக்கடுத்து திறந்த மூல மென்பொருள் அப்படின்னும் 2 விஷயம் நம்ம கொடுத்துருக்குறோம் சார். இது FOSS 2. அடுத்து OER திறந்த கல்வி வளங்கள், ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ், OER அப்படின்னு சொல்லுவோம். இது யுனெஸ்கோ தான் 2002 உருவாக்குச்சு. யுனெஸ்கோ பொது தளத்தில் உள்ள எந்த ஒரு வடிவத்திலும் ஊடகத்திலும் கற்றல், கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி பொருட்களுக்கும் இது இலவச அணுகல், மறுபயன்பாட்டு தருதல் மற்றும் பிறரால் மறுபகிர்வு செய்ய அனுமதிக்கிறது. இது உயர்கல்வியில் அதிகம் கவனம் செலுத்துகிறது. இப்போ OER பொறுத்தளவு மேக்சிமம் ஹையர் எஜுகேஷன்ல ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, இப்போ இந்த டிபேக்கு சார் OER யுனெஸ்கோ 2003 இங்கிலீஷ் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க சார். 3 இருக்குங்களா? நீங்க கையில இங்கிலீஷ் மெட்டீரியல் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க சார். சரிங்க மேம், நம்ம பார்ப்போம். ஓகேங்க சார்.
இங்க அப்போ 3ன்னு மாத்திங்க சார். ஏன்னா இங்கிலீஷ் தான் நான் எழுதும்போது இங்கிலீஷ்ல எழுதுனது தான் ஃபர்ஸ்ட் வெர்ஷனு. அதை பேஸ் பண்ணி தான் தமிழ் டிரான்ஸ்லேட். அதனால இங்கிலீஷ் தான் லாஸ்ட். ஆனா இருந்தாலும் இதை ரீசெக் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் MOOC, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இது பெரும்பாலும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனல் சென்டர், DEC, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனல் சென்டர், DEC, அதுல அதிகமா இருக்கு. MOOC பெரிய திறந்த ஆன்லைன் படிப்பு 2008 அறிமுகப்படுத்தப்பட்டு 12 பிரபலமாச்சு. இன்னைக்கு பெரும்பாலும் இக்னோ இருக்கா, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அங்க MOOC ஃபாலோ பண்றாங்க சார். அழகப்பா யூனிவர்சிட்டியா, அழகா MOOC இருக்கு, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸுங்க இருக்கு. நம்ம தேவையான கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சைக்காலஜிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கு, கிளினிக்கல் சைக்காலஜி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாமே. இந்த மைண்ட் ரிலேட்டட்ல ஏதாவது ஒரு 1 மந்த்ல ஒரு கோர்ஸ் பண்ணலாமே அப்படின்னு விருப்பப்பட்டா பண்ணலாம். MOOCல சர்டிஃபிகேட் கோர்ஸும் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. வருகைக்கு வரம்பு இல்லாமல் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இருந்து ஆன்லைன் படிப்புகள் வழங்கப்படுது. அதே மாதிரி NIOSல கூட தராங்க. NIOS வந்து ஸ்கூல் லெவல் எஜுகேஷன். சப்போஸ் நீங்க டீச்சிங் எய்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 1 மந்த் டியூரேஷன் ஒரு 15 டேஸ்ல ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஆன்லைன் ப்ராசஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ விரிவுரைகள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க மெத்தடாலஜி, இப்போ லேர்னிங் மெத்தடாலஜி, லெசன் பிளானுக்கு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி MOOC மூலயமாக்க கோர்ஸ் தராங்க சார். எப்படி ஹவு டு ரைட் லெசன் பிளான், எப்படி வந்து பாடத்திட்டத்தை எழுதுறது. இல்லை நம்ம ஸ்டெப்பை பார்த்துருப்போம், எழுதிட்டு இருப்போம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு இன்டென்ஷன் இருக்கு. எப்படி இன்டென்ஷன் இருக்குனாக்கா, இப்போ ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ்ல நாலேஜ்னு போட்டாங்கன்னா ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ல என்ன போடணும்னு தெரியணும். நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ்ல நாலேஜ்னு இருந்தா ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ல என்ன வெர்பு சார் வரும், என்ன வெர்பல் வரும்? அறிந்து கொள்கிறான் வருமா சார்? தமிழ்ல அறிந்து கொள்கிறான், இங்கிலீஷ்ல நாலேஜ். நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. ஓகே குட். வேற நாலேஜ் வெர்பு என்னவா வரும்? அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது another kinds of cognitive traits சார். அடுத்த அறிவுச்சார் கூறு அண்டர்ஸ்டாண்டிங். நாலேஜ் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற. நாலேஜ் வந்து சென்சேஷன் மாதிரி, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது பெர்செப்ஷன் மாதிரின்னு தான் நான் சொன்னேன். அதுக்காக நீங்க பக்கத்துல எழுதக்கூடாது. சப்ஜெக்ட் நாலேஜ். ஓகே சார், கம் டு த பாயிண்ட். நாலேஜ் அப்படி அதனுடைய இம்பார்ட்டன்ட் வெர்பு என்ன தெரியுமா? ரீகால் அண்ட் ரெகக்னைஸ். ரீகால் அண்ட் ரெகக்னைஸ். அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய இம்பார்ட்டன்ட் வெர்பு என்ன தெரியுமா? சிமிலாரிட்டி, டிஃபரன்ஷியேட். எங்கெல்லாம் நம்ம மேஜர்ல நீங்க சிமிலாரிட்டிஸ் படிக்கிறீங்களோ அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம சிமிலாரிட்டி படிக்கிறோம், சரிங்களா? இப்போ டி டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட். டி டெஸ்ட்டுக்கும் கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் படிக்கிறீங்க இல்ல சிமிலாரிட்டிஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன சார் பேசஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். பை டயக்ராமுக்கும் பார் டயக்ராமுக்கும் நீங்க டிஃபரன்ஷியேட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிமிலாரிட்டி. ஹிஸ்டோகிராமுக்கும் பை டயக்ராமுக்கும் நீங்க டிஃபரன்ஷியேட் பாக்குறீங்க அப்படின்னா அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஏதோ இதெல்லாம் அது வேற இது வேற அப்படின்னுலாம் இல்லை. நீங்க தான் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணதை பிரைனே இன்டர்பிரட் பண்ணணும். இன்டர்பிரட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங், கன்வர்ஷன் டு ஓல்ட் லேர்னிங் அக்கார்டிங் டு வெய்த்மர் கெஸ்டால்ட் லேர்னிங் தியரி. உளவியல்ல நான் தான் நடத்தின கெஸ்டால்ட் லேர்னிங் தியரி, முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா பார்த்தது எல்லாத்தையுமே நீங்க ஓலா கன்வெர்ட் பண்ணுங்க. நமக்கு அக்டோபர் 12 மேஜர் எஜுகேஷன் ஜிகே எல்லாம் சேர்ந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அங்கங்க மிக்சிங் ஆகிருக்கும். நம்ம மைண்டு கரெக்டா கேப்சர் ஆகிட்டே வரணும். சரி சார், எனிவே இப்போ MOOCயை கிளியரா நம்ம புரிஞ்சுட்டோம். இதுல ரொம்ப சிம்பிளா MOOCயினுடைய விரிவாக்கம் கேட்கலாம் சார். MOOCயினுடைய ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் MOOC.
ஒரு நபர் தனது இருப்பிடம், வேலையிடம், விடுமுறை போன்றவற்றை பொருட்படுத்தாமல் ஒரு பாடத்தில் சிறந்து விளங்க முடியும். வீடியோ விரிவுரைகள், நிறைய வீடியோ லெக்சர் இருக்கு. நீங்க என்சிஆர்டி வெப்சைட் போனீங்கனாலும் எஸ்சிஆர்டி வெப்சைட் போனீங்கனாலும் சப்ஜெக்ட் ரிலேட்டட்ல நிறைய வீடியோ இருக்கு சார். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எஸ்சிஆர்டி பொறுத்தளவு கம்ப்ளீட்டா அப்லோட் பண்ணிட்டாங்க. நீட் பேஸ்டு தென் போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டாங்க. அது எக்ஸாம்பிள் நான் நடத்துனது கூட இருக்கலாம். எஸ்சிஆர்டியில தொடர்ந்து இந்த வீடியோ வந்து நியரஸ்ட் ஒரு மோர் தென் 10 மெம்பர்ஸ் ஃபேக்கல்ட்டிங்க ஒன்னா எல்லாத்தையுமே எடுத்து அதில் மேக்சிமம் யாரு பண்ணது அப்படின்னாக்கா எஸ்சிஆர்டியுடைய ஃபேக்கல்ட்டிங்க நிறைய பண்ணாங்க. இங்க நாங்கள் வெளியில இருந்து டீச்சராக பண்ணுவாங்க மினிமம் தான். அதனால நீங்க எந்த கான்செப்ட் வேணாலும் எனி டைம் எனி வேர் என்ன பண்ணலாம்னா நீங்க உள்ளார போயிட்டு பார்க்கலாம் சார். வீடியோ லெக்சரை பார்க்கலாம். அதே மாதிரி அனிமேட்டிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணியாச்சு எஸ்சிஆர்டி. இல்லை சார் எனக்கு எஸ்சிஆர்டியில பார்க்க வேண்டாம், நான் வந்து என்சிஆர்டி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க என்சிஆர்டி போகலாம் சார். என்சிஆர்டி வெப்சைட்ல போகலாம். இதெல்லாம் நான் எதுக்காக பேசுறேன் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷனல் டெக்னாலஜி. நான் ஏதோ கேன்வாஸ் பண்றேன்னு நீங்க நினைக்க போறீங்க. ஒன்று அந்த வாத்தியார் வந்து பாடம் நடத்திட்டு விட்டு எஸ்சிஆர்டி போய் பார்க்க சொல்றான், என்சிஆர்டி போய் பார்க்க சொல்றான். பாடமே அதுதான். நம்ம லாஸ்ட் யூனிட் எம்ஓசி மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். நீங்க என்ஐஓஎஸ் வெப்சைட் போனீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க என்ன சாப்டர் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த சாப்டரை வீடியோ லெசனா அப்லோட் பண்ணியிருக்கோம் சார். சரியா? அதனால இன்னைக்கு பொறுத்தளவு ஆன்லைன் சோர்ஸ்ன்றது வைடா இருக்கு. நம்ம தேடாம ஏதோ எங்கிட்ட கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கோம். ஐயோ நமக்கு இந்த வீடியோ கிடைக்கலையே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை சார். இப்பெல்லாம் ஓப்பன் தான். ஓப்பன் மார்க்கெட் மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜின்றது ரொம்ப வைடா மாறி நாலேஜ் மீன்ஸ்ன்னு கேட்கிறாரு சார் ஒருத்தர். ரீகால் அண்ட் ரெகனைஸ் சார். மீட் உணர்தல் மற்றும் மீட் அறிதலை தான் நம்ம நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்போ நெக்ஸ்ட் எம்ஓசியினுடைய பண்பு என்னதான் சார் கேரக்டர் அப்படின்றது அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம கேரக்டரா சொல்றோம். ஒன்று மேசிவ்னா எல்லையற்ற அளவிடுதலை வழங்குறது தான் நம்ம மேசிவ்ன்றோம். ஓப்பன்னா அனைத்து பங்கேற்பாளர்களும், ஆனால் சில எம்ஓசி இயங்குதளத்துல அனுமதிகள் மூலமா மட்டுமே உள்ளடக்குனா பாடப்பொருளை அணுக முடியும். ஆனா எம்ஓசியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்டா டீச்சரான்னு கேட்குவோம். சப்போஸ் நம்ம டீச்சர்னு கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், நம்மள ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்தோம்னா அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். சில கண்டென்ட்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க சார். டீச்சர் லேர்ன் பண்ற மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தான். நெக்ஸ்ட் ஆன்லைன் தொடர்பு கோர்ஸ். பலதரப்பட்ட பாடங்கள் இன்னைக்கு எம்ஓஓசி மூலமா தரப்படுது. இதை 2 வகையா பிரிச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு சொல்லுவோம், சின்னு சொல்லுவோம் சார். எக்ஸாம்பிள் வாராந்திர அடிப்படையிலான செயல்பாடுகள் எல்லாம் எக்ஸ்னும், சின்றது கனெக்ட் விசிட் எம்ஓசி. நெக்ஸ்ட் கோர்சிரா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு சார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம இவ்வளோ பேசணும் இல்லை, ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுத்துருக்குறாங்க, சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, கண்டென்ட் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்ல. நீ பாட்டுன்னு சொல்லிட்டே போயிட்ட அப்படின்னு. இன்னமும் சப்ஜெக்டை பொறுத்தளவு நிறைய ஃப்ரீ கிடைக்கும் சார். என்ன கான்செப்ட் வேணாலும் ஃப்ரீயா. ஈவன் நம்ம சைக்காலஜி கூட ஃப்ரீ வீடியோ லெசனுங்க இருக்கு. இப்போ நீங்க நான் உங்ககிட்ட பேசுறேன், நான் அமௌண்ட் வாங்கிட்டு தான் உங்களுக்கு கிளாஸ் நடத்துறேன். அதே மாதிரி என்ன இப்போ என்ன பண்ணியிருக்கு, வீடியோ ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ லெசனை மீண்டும் பார்க்கணும்னா நீங்க பார்த்துக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பெய்டு, இது பே பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க பாக்குறீங்க. ஆனா பே பண்ணாமையே வீடியோவை பார்க்கலாம். அது மாதிரி நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்ப எனிவே அது எப்படி நம்ம ஃப்ரீ வெர்ஷனா இருக்கோ அதே மாதிரி சாஃப்ட்வேர்ல ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் கோர்சிரா, இடிஎக்ஸ், உடிமி, அடுத்து உடாசிட்டி, அதுக்கடுத்து லாஸ்ட் உடாசிட்டி. இதுவரை நம்ம எக்ஸாம்பிளா பாக்குறோம் சார். சரிங்களா? இது எல்லாமே பாப்புலரா ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஆன்லைன் கற்றல் தளம். இது உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்துடன் இணைந்ததுதான் அந்த கோர்சிரா. ஆன்லைன் பட்டங்களுக்கு சான்றிதழ் படிப்புகள் வழங்கும். அடுத்து ஒரு ஹைலைட் பாருங்க, ஏற்கனவே ஃப்ரீ கோர்ஸ், அதுல உதவித்தொகையும் வழங்குறாங்க சார். இதுல கோர்சிராவில் இன்னைக்கு ஈவன் சில இடங்கள்ல ரிமோட் ஏரியாவா இருக்கும், நெட் கூட கிடைக்காது. அந்த இடங்கள்ல கூட இன்னைக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷனுங்க
ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்கு. ஹார்ட்வர்ட் மற்றும் MIT இணைந்து நிறுவுகிறது. இது எட்எஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். MOOC வழங்குனரால் அதிக விரும்பப்படக்கூடிய ஒன்று EDX அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு லாப நோக்கமற்றது. சான்றிதழ்களுக்கு கிட்டத்தட்ட 90% தள்ளுபடி. ஸ்வயம் கேட்கலாம் சார், அரசாங்கத்தால் நிர்வகிக்கூடிய சாஃப்ட்வேர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வயம் அப்படின்ற சாஃப்ட்வேர். இந்த ஸ்வயத்துல மூலயமா நீங்க மேனேஜ்மெண்ட் டெக்னிக் என்னன்னு கத்துக்கலாம், டீச்சிங் மெத்தடாலஜியை கத்துக்கலாம், மைக்ரோ டீச்சிங்கே கத்துக்கலாம், மேக்ரோ டீச்சிங்கே கத்துக்கலாம், எவாலுவேஷன் எப்படி பண்றோம், அப்ளிகேஷன் எப்படி கொண்டு வரோம், எப்படி சார் கிரியேட் கொஸ்டின் நம்ம டெவலப் பண்றோம், எப்படி சார் அப்ளிகேஷன் கொஸ்டினை டெவலப் பண்றோம். யூஸ்வலா நம்ம கொஸ்டின் பேப்பர் டிசைன்ல பார்க்கும்போது நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸ்கில் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப நம்ம இந்த ஸ்கில் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல எப்படி கிரியேட்ஸ் பண்றோம், அப்ப கிரியேட்டை பொறுத்தளவு நம்ம அப்ஜெக்டிவ்ஸ்ல கிரியேட்ஸ் போட முடியாது. நாலு ஆப்ஷன் நம்மளது வந்து க்ளோஸ்டு டைப். இப்ப டிஆர்பி கண்டக்ட் பண்றாங்கல்ல சார், அதுல நிறைய பேர் நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, நானும் நிறைய இடங்கள்ல நடத்திட்டேன் சார், நிறைய மேஜருக்கு நடத்திட்டேன். கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி மேஜர், மேக்ஸ் மேஜர், ஜுவாலஜி, பாட்டனி, இங்கிலீஷ், தமிழ், எல்லா மேஜருக்கும் நடத்துறேன். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றாங்க. எப்படி கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க? இது கிரியேட்டிவ் கொஸ்டின்னா என்ன? ஓப்பன் டைப் சார். ஆன்சர் அதுக்குள்ளார இருக்கவே இருக்காது, அதுதான் கிரியேட்டிவ். நமக்கு தான் 4 ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன், இது போய் எப்படி கிரியேட்டிவ்? நிறைய பேர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க இல்ல. அது ஏன் அப்படின்னா நம்ம மனசுல என்ன ஆகி போச்சுனாக்கா, இந்த டிஆர்பினாவே கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பல பேர் பேசுறாங்க பாத்தீங்களா. அந்த நமக்கு முன்னாடி இருந்தவங்க பேசுனதெல்லாம் நம்ம லேர்ன் பண்றோம், இமிட்டேஷன் தானே. நம்ம மனிதனை பொறுத்தளவு எல்லாமே போல செய்தல் தான். ஒருத்தர் என்ன சொல்றாங்களோ அப்படியே போல செய்யுது. அதன் அடிப்படையில் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ கூட நம்ம லிங்க்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட நீங்க என்ன சொல்றீங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின் சார் அப்படின்னு. எப்படி கிரியேட்டிவ் கொஸ்டின்? நம்மளது வந்து க்ளோஸ்டு டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப். க்ளோஸ்டு டைப் ABCDன்னு 4 ஆப்ஷன் இருக்கு, அதுல ஒரு ஆப்ஷன் கரெக்டாச்சு. கிரியேட்டிவ்ன்றது கரெக்ட் ஆன்சரே அங்க இருக்காது சார். இல்லாம நம்மளா அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சரை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது சார். அப்போ அது வந்து பெரும்பாலும் எங்க பண்ண முடியும்? சயின்டிபிக் நாலேஜ் இருக்கணும், நியூ இன்வென்ஷன் இருக்கணும். அப்ப நியூ இன்வென்ஷன் என்றாதான் இல்ல. பிராங்க்லின் என்றவரு எக்ஸ்ரே ஃப்ரேம் ஒர்க்ல டிஎன்ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ஆனா வாட்சன் கிரீக்கு அதை வச்சுட்டு டபுள் ஹெலிக்கல் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க சார். ஆனா உண்மையிலே யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கணும் தெரியுங்களா? யாருக்கு கொடுத்துருக்கணும்? இது எங்கேயோ இருக்கா பாடம்? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் பண்ணாரே அவருக்கு தான் சார் கொடுத்துருக்கணும், இல்ல பிராங்க்லினுக்கு கொடுத்துருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா வாட்சனும் கிரீக்கும் போயிட்டு அவருடைய ரிசர்ச்சை நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க. இதுதான் விஷயமே. அப்ப கிரியேட்ஸ்னா இப்போ எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? நீங்க ஒரு விஷயத்த உங்க மைண்ட்ல இருந்து தூக்குங்க. மேஜர் ஜுவாலஜி, எஜுகேஷன் 30, ஜிகே. ஒரு கொஸ்டினும் கிரியேட்டிவ் கிடையாது, எல்லாமே ஆன்சரு. 4 ஆன்சர்ல ஒன்னு இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு எந்த ஆன்சரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த கொஸ்டின் தான் சார் கிரியேட்ஸ். அப்போ நீங்க அட்டன் பண்றதெல்லாம் நாலேஜ் பேஸ்டு, அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்டு, அப்ளிகேஷன் பேஸ்டு சார். கொஞ்சம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுவான்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மைண்டுக்கு நீங்க செட்டப் வந்துட்டீங்கன்னா ஈஸியா வரக்கூடிய பிஜிடிஆர்பிய சிம்பிளா அடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. எனிவே அடுத்து இப்போ ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ, அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ பேஸ்லயே நம்ம போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் உடிமி வந்துட்டோம் சார். உடிமி பாருங்க, ஸ்வயம் கேட்கலாம். உடிமி இது ஒரு சாஃப்ட்வேர் 150Kக்கு மேற்பட்ட வகுப்புகளை வழங்கியிருக்கு அப்படின்னும். யுடாசிட்டி இது செபஸ்டியம் தருண், டேவிட் ஸ்டவன்சன் மற்றும் மைக்சோ கேன்ஸ்கி ஆகியோரால் நிறுவப்பட்டது. லாப நோக்கமற்ற கல்வி அமைப்பாகும். இது MOOCக்கு வழங்குகிறது. காக்னிட்டிவ் கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா IBM-ஆல் நிர்வகிக்கப்படுவது காக்னிட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இறுதியாக கற்றல் மேலாண்மை அமைப்பு LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏற்கனவே நம்ம எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு யூனிட்டை தனியா படிச்சிருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஜுகேஷன் டெக்னாலஜிலையும்
ஒரு மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கு, ஒரு மேலாண்மை. ஒரு நிறுவனம் கற்றலை திட்டமிடு வழங்க, கண்காணிக்க, மதிப்பீடு செய்ய எல்எம்எஸ் ஒரு தளமா பயன்படுத்துறாங்க. இப்போ பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாருமே இந்த எல்எம்எஸ் ஃபாலோ பண்றாங்க சார். அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கூட வெப்சைட் வச்சு, இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூல்ல நாங்கள் வெப்சைட் வச்சுட்டு இருக்கோம் சார். அப்போ என்னன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி எல்லா இடமும் கவர்மெண்ட்ல கூட பண்ண முடியுமானா பண்ணலாம். ஏன்னா அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்எம்எஸ் ஒரு நிறுவனம் கற்றலை திட்டமிட, வழங்க, கண்காணிக்க, மதிப்பிட, இது எல்லாமே அழகா வெப்சைட்ல கொண்டு வர முடியும். கற்றல் மற்றும் மேம்பாட்டை எளிதாக்குவதற்காக நிறுவன பயிற்சி மற்றும் கல்வி நிறுவனம் பயன்பாடு, சுயவேக கற்றல், பல்வேறு வகையான பயிற்சி, கற்றல் அனுபவம். இதுல 10 முக்கிய அம்சங்கள் நம்ம பட்டியலிட்டு இருக்கிறோம். 1, பதிலளிக்கக்கூடிய வடிவமைப்பு, ரெஸ்பான்ஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மொபைல் நட்பு, கலப்பு கற்றல், பிளெண்டடு லேர்னிங். நெக்ஸ்ட் அறிக்கைகள் மற்றும் பகுப்பாய்வு, ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் பட்டியல் மற்றும் பாட நெறிகள், என்ன ஷெட்யூல் போட்டிருக்கிறோம், என்ன சார் கண்டென்ட் ரிலேட்டடு. நெக்ஸ்ட் மதிப்பீடு மற்றும் வினாடி வினா, குவிஸ், ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன், ஆதரவு சேவைகள், சான்றிதழ் மற்றும் இணக்க ஆதரவு, சமூக கற்றல், கேமிபிகேஷன் கூறுகள், அது பேட்ஜி, லீடர் போர்டு, வெகுமதிகள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்எம்எஸ்ல கொண்டு வர முடியும். அடுத்ததாக மெய்நிகர் வகுப்பு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா என்ன சொல்றாங்க, டீச்சிங் லேர்னிங் டெக்னிக்ல யூஸ் பண்றாங்க. எது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், தமிழ்ல மெய்நிகர் வகுப்பு அப்படின்றாங்க. இதுல ஒண்ணு பாருங்க, கொலாபரேட்டிவ் லேர்னிங் இதுல ஃபாலோ பண்ணுவாங்க. கொலாபரேட்டிவ் லேர்னிங் தமிழ்ல ஊடாடும் காட்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நிர்வகிக்கப்பட கற்றல் உபகரணம், டிஃபைன்டு எஜுகேஷனல் மெட்டீரியல், ஆசிரியர் பயன்பாட்டு மூலம், டீச்சர் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ரிமோட் கிளாஸ் ஆப்ஷன் இருக்கும். அனிமேட்டட் மாடியூல் அண்ட் வீடியோஸ். பயன்பாடுகள், சிக்கலான கருத்துக்களை புரிந்து கொள்ள உயர்த்த, வகுப்பை செயல்மிகு தன்மையாக மாற்ற, பிரச்சனையை தீர்க்கும் திறன், தனியால் கற்றலை உருவாக்க, 21ஆம் நூற்றாண்டிற்கேற்ப மாணவர்களை தயார் செய்து வகுப்பறை மேலாண்மைக்கு உதவுகிறது சார். வகுப்பறை மேலாண்மைக்கு மெய்நிகர் வகுப்பு, கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கூட பண்ணலாம். ஏன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பொறுத்தளவு பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பிளெண்டடு லேர்னிங் கலப்பு கற்றல். நாம கூட அர்சே அண்ட் சேஸ் பிளெண்டடு இல்ல கலக்கி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதனால இங்க கலக்கின்ற வார்த்தையை விட்டுட்டு கலப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் தமிழ்ல. பிளெண்டட். கற்றல் மேலாண்மை எல்எம்எஸ் மூலம் கற்பவர்கள் டிஜிட்டல் உள்ளடக்கம், வினாடி வினாக்கள், விவாதங்கள் இதெல்லாம் அனுமதிக்கிறதுக்கு பயிற்சி ஒரு நெகிழ்வான மற்றும் தனி பயனாக்கப்பட்ட அணுகுமுறையை வழங்குதுன்றாங்க. பிளெண்டடு குயிஸ் இருக்கும், டிஜிட்டல் பேஸ்ல கான்வர்சேஷனு இல்ல, இது நேரடி மற்றும் ஆன்லைன் 2 விஷயத்திலும் 2க்கும் நன்மையா இருக்கு. அதனால ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், நேருக்கு நேர். பயன்கள், மாணவர்கள் பயன்பாட்டை உயர்த்தது, கற்றலை நிலைத்தல் அப்படின்னா ஃபிக்சேஷன் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். நெகிழ்வுத்தன்மைன்னு வரணும், நெகிழ்வுத்தன்மைன்னு டைப் ஆயிடுச்சு. நீங்க நெகிழ்வுத்தன்மை மற்றும் எளிமையாக கையாளுதல், flexibility as well as the simplify. தொழில்நுட்ப கற்றலின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. சமூகமாக்கம், சோஷியலைசேஷன். இது சோஷியலைசேஷனை கேட்கலாம் சார். சோஷியலைசேஷன் பேஸ்ட் ஆன் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல பிளெண்டட், ஆப்ஷன் பில பிளிப்டு, ஆப்ஷன் சில ஓ லேர்னிங், ஆப்ஷன் டில ஆல் த அபோவ் அப்படின்னு தரலாம். நெக்ஸ்ட் பிளிப்டு லேர்னிங், மாணவர்கள் தங்கள் கற்றலுக்கு பொறுப்பேற்க ஆசிரியர் எவ்வாறாக ஊக்குவிக்கலாம் என்பதையும் சோதனை ஆய்வுகளை சார்ந்து பிளிப் கற்றல். அப்ப பிளிப் கற்றலை பொறுத்தளவு டீச்சர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை அழகா அதுல அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாணவனே ஆமா நம்ம கரெக்டா பார்க்கல, அதனால நம்மளால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு ரியலைசேஷனுக்கு வருவான்.
அந்த பேசிஸ் லேர்னிங் எல்லாமே பிளிப்டுன்றாங்க சார். நாம் கூட டிஆர்பி இப்போ கண்டக்ட் பண்றாங்க, கவர்மெண்ட்டை நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டோம். என்னன்னாக்கா இவ்வளோ பேர் படிச்சுமே நீங்க வேலை வாய்ப்பு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம டிஆர்பி அட்டன் பண்ணோம், நமக்கு கிடைக்கல, அடுத்து நம்ம ட்ரை பண்றோம். இப்படிதான் நம்ம லைஃப் கண்டினியூஸா போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே ரியலைசேஷன் பேஸ்டு லைக் ஃபிளிப் லேர்னிங். நன்மை, ஆசிரியர்கள் புதிய தகவல்களை அறிமுகப்படுத்துவதில் குறைந்த நேரத்தை செலவிடுகிறார்கள். இது ஒரு பெரிய பிளஸ். ஃபிளிப்ல மாணவர்கள் சுய கற்றலை வளர்த்து கொள்ள முடியும். செல்ஃப் லேர்னிங் சார். மேக்சிமம் செல்ஃப் லேர்னிங் வந்து பெரும்பாலும் குழந்தைகளுடைய ரிசர்ச்சியரா ஆராய்ச்சியாளர்களாக மாணவர்கள் உருவெடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா செல்ஃப் லேர்னிங் தான். எல்லாத்துலேயுமே டீச்சர் அசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தா, ஃபேமிலியில் வந்து பேரண்ட்டு ஒரு குழந்தைய தொடர்ந்து அசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தா குழந்தை செல்ஃபா பெருசா டெசிஷன் மேக்கிங் வராது. அதே தான் நம்ம ஸ்கூலும் எடுப்போம். பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரிசர்ச் ஆட்டிடியூட்டோட பையன் வெளியே போறான், பிரைவேட் ஸ்கூல்ல இல்லை. காரணம் என்னன்னா தொடர்ந்து அவங்க அசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரைவேட் ஸ்கூல்ல. கவர்மெண்ட்ல அப்படி இல்லை. அதனால ஃபுல் ஃப்ரீடம். ஆசிரியர்கள் அதிக ஈடுபாட்டுடன் பாடங்களை உருவாக்க முடியும். ஆப்சென்ட் ஆன மாணவர்கள் அவங்களை என்ன பண்ணலாம், இதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஆசிரியர்கள் தங்கள் உருவாக்கும் பாடத்தை மீண்டும் பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு டைம் நம்ம பிளிப்டு லேர்னிங்ல கண்டென்ட்டை என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப எப்போ அந்த கண்டென்ட் நடத்தினாலும் மீண்டும் அதுல இருந்து என்ன பண்ணலாம், நம்மளால டவுன்லோட் பண்ணி மீண்டும் டீச் பண்ண முடியும். மாணவர்களுக்கு ஆழமான புரிதல் நடக்கும். அப்படின்னா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றாங்கல்ல, மாணவர்கள் தங்கள் வகுப்பறைக்கு சுவாரஸ்யமாக காணுவாங்க. மாணவர்களினுடைய தேவையின் அடிப்படையில் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக அகுமெண்டடி ரியாலிட்டி அப்படின்னும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ரெண்டு ரியாலிட்டி இருக்கு. ஒன்று வெர்ச்சுவல் மாடல், மெய்நிகர் மாடல் அப்படின்னும், அதுக்கு அடுத்தது அகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியை பொறுத்தல என்ன அப்படின்னா, ஒரு படத்தை ஒரு பயனாளி நிஜ உலக பார்வையில் மேலெழும்பி ஒளி தொகுத்தல் மற்றும் மூலம் மேம்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இது உண்மை காட்சிய மெய்நிகர் காட்சியும் ரெண்டும் சேர்ந்தது சார். நீங்க மற்ற பாயிண்ட்லாம் நம்ம படிச்சோம்னா கூட புரியாது. உண்மை காட்சியும் மெய்நிகர் காட்சியும் அப்படின்னா வெர்ச்சுவல் பிக்சர் இருக்கா, வெர்ச்சுவல் பிக்சரும் உண்மையானதையும். அப்போ உண்மையானது யாரு, ஹியூமனுடைய போட்டோ, பின்னாடி பேக்ரவுண்ட் எது, வெர்ச்சுவல். இதை தொடர்ந்து இதை நம்ம சினி ஃபீல்டுலாம் மேக்சிமம் பண்றாங்க. செட்டிங் போட்டுட்டு தேட்டர்ல என்ன பண்ணுவாங்க, செட்டிங் போட்ட தேட்டர்ல ஷூட்டிங் நடக்கும், ஆக்டரை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்தையும் அழகா இந்த அகுமெண்டட் ரியாலிட்டியை கொண்டு வந்துருவாங்க. கிராஃபிக்ஸ் இல்லை யதார்த்த கோட்பாட்டிற்கு எதிரானது. ஆனால் யதார்த்தம்னாக்கா உண்மையா நடக்கிறதுக்கு எதிரானதாக இது மாறிடும் இல்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் கூட ஏஐ மூலியமாக எந்திரிச்சு நடந்து வர மாதிரி இருக்கு இல்லை. ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணீங்கன்னாக்கா அம்மன் எந்திரிச்சு நடந்து வர மாதிரி. இப்போ நம்ம இதெல்லாம் நிஜமானாக்கா எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணி பாருங்க. நம்ம மனிதர்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கடவுள் வந்து கடவுளாக இருக்கிற வரை நாம் அவரை கடவுளாக பாவிச்சுட்டு இருக்கோம். கடவுள் வந்து நம்மளை மாதிரி நடமாட ஆரம்பித்தார் என்றால் மனிதர் யாரும் கடவுளை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. ஆமா தானே? நான் கடவுள் நான் கடவுள்னு நிறைய புராணங்கள்ல சொல்லிட்டு வரும்போது எந்த மனித குலமும் ஏற்றுக்கொண்டதாக இதுவரை நம்ம தென்படலை இல்லை. அது மாதிரி இன்னைக்கு ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அது எப்படி போய் முடிய போகுது இந்த ஏஐ பொறுத்தளவு, இந்த ப்ராசஸ் இருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கூடுதல் அறிவை தூண்டுகிறது. இது உரை, கிராபிக்ஸ், ஆடியோ, ஏஆர் ஏற்றுக்கொள்ளும் தொழில்கள், உற்பத்தி பயன்பாடுகள், தொலைத்தொடர்பு, சில்லறை விற்பனை, சுகாதாரம், தளவாடங்கள், இதுல எல்லாத்துலேயுமே இருக்கு. அடுத்து மெய்நிகர் ஆய்வகம். இது வெர்ச்சுவல் மாடலுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா இந்த வெர்ச்சுவல் லேபு, மெய்நிகர் ஆய்வகம். பெரும்பாலும் பயாலஜில அதிகமா, மெடிசன்ல அதிகமா இந்த லேபை வந்து பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு 40 கேண்டிடேட் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா 40 மெம்பர்ஸ்க்கு 40 டெட் பாடி இருக்கும். வாட் இஸ் ஷோவிங் வாட் இய பேஜ் நம்பர். என்ன சார் இது, இந்த கேள்வி கேட்கிறாரு. என்ன சார் இது?
எனக்கு Sorry, sir. Myself Shanmugavali, sir. Page number I'm asking, sir, in chat. Sorry. ஓ நீங்க இப்பதான் உள்ள என்ட்ரியோ? இல்ல sir, already half an hour இருக்கேன். I'm searching the page number. That's கண்டினியூட்டியா தானே நம்ம போயிட்டு இருக்கோம். 64. ஓ சூர்யா சார் சாட் பண்ணிட்டாரு. Thank you, sir. சரிங்க சார். இப்போ நம்ம வெர்ச்சுவல் லேப்ல பெரும்பாலும் இதுல அதிகமா பயன்படுத்துறாங்க. மெடிசன்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, ஏன்னா நம்ம ஹியூமன் டெட் பாடி கிடைக்கிறது இப்போலாம் பெரிய ஒரு மாரல் விஷயத்தை கொண்டு வரும்போது கிடைக்கிறது கஷ்டம். அதனால நம்ம தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துறது மனிதவள அமைச்சகத்தினால் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம். அந்த AUNUன்னு போட்டிருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல MOE சார், அது நம்ம இங்கிலீஷ் வரும்ல, மனிதவள அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதனால MOE செயல்படுத்தப்படக்கூடிய திட்டமாகவும் இதனுடைய நோக்கம் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, இளைநிலை முதல் ஆராய்ச்சி வரை, அந்த நம்ம ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றது இந்த மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் அனைத்து நிலையிலும் உள்ள அறிவியல் பொறியியல் மாணவர்களுக்கு, மேக்சிமம் சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங்கு பல்வேறு பிரிவுகளின் ஆய்வுகளில் தொலைநிலை அணுகுமுறைகளை வழங்குதலே இத்திட்டத்தின் நோக்கமாகும். எடுத்துக்காட்டாக பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஹைதராபாத் இதை ஃப்ரீயாவே இந்த லேபை யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார். அதே மாதிரி இந்திய தொழில்நுட்ப கழகம், நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, இல்லை சென்னையில் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லேபை வந்து யூஸ் பண்ணலாம் சார். விர்ச்சுவல் லேபு, நான் வந்து ரிசர்ச் கேண்டிடேட், நான் வந்து PhD ஜுவாலஜியில் PhD பண்ணுறேன்னா லேபை வந்து அவங்ககிட்ட வித் பர்மிஷனோடு நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்கே டெல்லி, மும்பை, கான்பூர், கராக்பூர், சென்னை, ரூர்ச்சி, குவார்த்தி, ஹைதராபாத், அமிர்தா, இந்த ஆய்வகங்கள் எல்லாம் இலவசமாக வழங்கப்படுது. அதனால சென்னையும் இதுல வந்துட்டுதால IITல சென்னையும் ஃப்ரீயா தான் சார் வழங்குறாங்க. அதனால இந்த ரிசர்ச் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். நெக்ஸ்ட், வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம், மெய்நிகர் வகுப்பறை, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணையம் வழியாக தொடர்பு கொண்டு கற்றல் கற்பித்தல். வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம், இப்போ நம்ம பேசஸும் வெர்ச்சுவல் தான் இல்லை, இப்போ ஜூம்ல இருக்கிறோமே, இதுவும் வெர்ச்சுவல் தான். முக்கிய அம்சம் தொலைதூர கற்றல், நெகிழும் தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி, பலதரப்பட்ட கருவிகள் இதில் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணலாம், வீடியோவை யூஸ் பண்ணலாம், ஆடியோவை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பவர் பாயிண்ட் இருக்கும் சார். பவர் பாயிண்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி பவர் பாயிண்ட் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னாக்கா, லைக் வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் இன்டராக்டிவ் போர்டில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது, நார்மல் போர்டு LCD மூலமா நீங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணீங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல என்ன டிஸ்பிளே ஆகுதோ அது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஆனா இன்டராக்டிவ் போர்டில் பவர் பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்க இன்சர்ட் பண்ணி வீடியோ மோஷன் பிக்சர் வேணும் அப்படின்னா, சப்போஸ் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தை நீங்க வீடியோவா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம்னா, கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தை பத்தி ஒரு ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைட்ல ஐக்கான் போட்டிருக்கோம் சார். அந்த ஐக்கானை டச் பண்ணா அழகா வீடியோ டிஸ்பிளே ஆகும் சார். அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம் டெவலப் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ல வந்து ஹியூமன் வந்து ஒரு டீச்சிங் எபிலிட்டியோட ஒரு டீச்சரா ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல. ஐ டோன்ட் நோ. என்ன ஒண்ணு ஒரே விஷயம், டீச்சரை ஏன் நம்ம வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த வேல்யூஸ் என்ற ஒரு விஷயத்துக்காக மீண்டும் ஆசிரியர்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா மெஷின் பேஸ்டு அப்படின்னு சொல்லும்போது வேல்யூவை கொண்டு வர முடியாது. இப்போ வேல்யூ வந்து டெவலப்பா அப்படின்னா நெவர் த்ரூ த இன்கல்கேஷன். நம்ம விழுமங்கள் அல்லது ஒழுக்கம் அல்லது நன்னெறி, இந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ ஹியூமன் சோலா டீச்சரை வந்து வச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா எப்பவே NCERT SCERT பிளான் போட்டு இருக்கக்கூடிய டீச்சரை டெர்மினேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெருசா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய நட்டெல்லாம் கிடையாது. கொடுக்குற சேலரியோட 50% சேவா தான் ஆகும். ஆனா இருந்தாலும் ஹியூமானிசத்தை எப்படி சார், ஹியூமானிட்டிஸை எப்படி ஃபாலோ பண்றது, இது பெரிய ஒரு பிக் டிபேட்ஸ். அதனால ஃபியூச்சர்ல கூட ரொபாட்டிக் டீச்சர் இருக்கலாம், ஆனாலும் ரியாலிட்டி டீச்சர் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப் ஆயிடுச்சு, ஓகே, ஆனா வாட் அபவுட் எமோஷனல், மனவீழ்ச்சி என்ன ஆச்சு, கேள்விக்குறி. நெக்ஸ்ட் சோசியல், கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட்
மோரலு கொஸ்டின் மார்க். அப்ப என்ன மட்டும் தான் கொடுக்க முடியுது அப்படின்னா கோஆர்டினேட்டிவ் டெவலப்மெண்ட் மட்டும் தான் சார் தர முடியுது. அறிவு வளர்ச்சியை மட்டும் தான் தர முடியும். ஆனா மற்றது தர முடியாதுன்றதால யாருமே ஒரி பண்ண தேவையில்லை. டெஃபினேட் ருபாட்டிக்கே இருந்தாலும் நம்மளும் அங்க நிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பக்கத்துல அவளும் நிற்பா, அவ்வளவுதான். சரியா? அதனால நீங்க இவற்றினுடைய நன்மைகள் தரமான கல்வி, மீன்வழி கற்றல், காணொளி தரவிறக்கம், பிற பள்ளி மாணவருடன் கலந்துரையாடலாம் இந்த வெர்ச்சுவலை பொறுத்தளவு. அதே மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒளிப்பதிவுகளை பயன்படுத்தலாம். அடுத்து மெய்நிகர் நூலகம், வெர்ச்சுவல் லைப்ரரி வந்துட்டோம். எப்படி வந்து வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இருக்கோ அதே மாதிரி மெய்நிகர் நூலகம், இணையம் வழியாக புத்தகங்கள் மற்றும் பிற ஆதாரங்களை அணுகுவதற்கான ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவமைப்பு இருக்கும், எங்கேயுமே எப்போதுமே அணுகலாம். நீங்க மேக்சிமம் இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்க சார். மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி, நீங்க எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாப்டர் நீங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியை சர்ச் பண்ணலாம். எளிதாக தேடல் மற்றும் வடிகட்டல், தரவுகள் பகிர்வு, படிப்பு மற்றும் ஆராய்ச்சி. எடுத்துக்காட்டாக தேசிய மெய்நிகர் நூலகம் NVLI இருக்கு, நேஷனல் விர்ச்சுவல் லைப்ரரி. நெக்ஸ்ட் சோலார் ஸ்பெல் அப்படின்னு கிராமப்புற மாணவர்களுக்காக இணைய வழி இல்லாம பயன்படுத்துறாங்க. இங்க கேள்வி கேட்கலாம் சார், இல்ல இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாம, இணையமே இல்லாம நம்ம டிஜிட்டல் லைப்ரரியை ஃபாலோ பண்ணக்கூடியது இருக்கு. அதுக்கு பேரு சோலார் ஸ்பெல். ஓப்பன் வழி கற்றல், ஓப்பன் லேர்னு, திறந்த நிலை பல்கலைக்கழகம், திறந்த நிலை பள்ளி. திறந்த நிலை பள்ளின்றது NIOS, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். MSM மெய்நிகர் நூலகம், கூகுள்ன்றது நம்ம MSMS அப்படின்னு தான் சொல்றோம். ஆராய்ச்சி புத்தகங்களும் இப்போ எல்லா யூனிவர்சிட்டியுமே PhD ரிசர்ச் பண்ணி முடிச்ச உடனே அப்லோட் பண்ணிடுது. ஏன்னா கார்லேட் பண்ணும்போது மீண்டும் ரிப்பீட் ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஃபைனலா பாருங்க AI வரும் சார். AI அப்படின்றது 1943ல வாரன் மெக்காலோக் மற்றும் வால்டர் பிட்ஸ் அவங்க தான் AI, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிசைன் பண்ணதாகவும், 1950ல 1950ல ஆரம்பகால செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி சிக்கல் இருந்தது அப்படின்னும், அதுக்கடுத்து செயற்கை நுண்ணறிவு என்ற சொல்லு 1956ல உருவாக்கப்பட்டு 60ல அமெரிக்க பாதுகாப்புத்துறை, நம்ம இந்தியாவை பொறுத்தளவு 2025ல ஏஐன்னு பிரபலமா பேசுறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே சாஃப்ட்வேர் எப்போ ஆண்ட்ராய்டு வந்ததோ அப்பவே ஏஐ பார்த்துட்டோம். நம்ம மொபைல்ல கூட ஏஐ இருக்கு. சரியா? நீங்க எந்த டவுட் இருந்தாலும், இப்போ எஜுகேஷன்ல கூட ஒரு டவுட் இருந்ததுன்னா அந்த ஏஐ கிட்ட டச் பண்ணி கேட்டு பாருங்களேன். இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா உடனே ரிப்ளை பண்ணுவாங்க சார். சரியா? இப்போ நம்ம 2002 2003 அப்படின்னு கான்ட்ராவர்சி வந்ததா, அப்படியே உங்க மொபைல்ல மெட்ல அதை நீங்க டச் பண்ணி கேட்டீங்கன்னா அது 2002 2003 சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி ஹைலி டெவலப்டு. சோர்ஸை பொறுத்தளவு வைடா இருக்கு சார். சரியா? இதனுடைய முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் கற்றலில் சுதந்திரம் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கூட நான் 2 டைம் 3 டைம் சொல்லுவேன், 4வது டைம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா ஏஐ பொறுத்தளவு அப்படிலாம் கிடையாது சார். நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அவ அழகா திரும்ப 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 அதே விஷயத்த சொல்லுவாங்க. செயற்கை நுண்ணறிவுகளுடன் இணைக்கிறது. அப்ப நுண்ணறிவுன்றது நேச்சுரல் ப்ராசஸ். யூஸ்வலா இப்ப செயற்கை இல்ல ஆர்டிஃபிஷியல். முற்போக்கு கற்றலுக்கு தகவமைப்பு இல்ல. அப்ப ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லணும். ப்ராக்ரெசிவ் லேர்னிங். யூஸ்வலா நம்ம ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் சார். இல்ல யாரு ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் படிச்சோன்னு சொல்ல முடியுமா? முற்போக்கு கல்வி. ஜான் டூயி. வெரி குட் சார், டவுட்டே வேண்டாம், நீங்க சொல்றது சரியானது சார். ஜான் டூயி அவர் தான் நம்ம ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், ப்ராக்ரெசிவ் ஸ்கூல்னு கேட்டிருப்பீங்க, அது AS நீல். வெஸ்டர்ன் பிலாசபர்ஸான AS நீல். நம்ம இப்போ வரக்கூடிய PGDRB யூனிவர்சலா OMRல வர்றதால நீங்க சர்ஃபேஷியல் பேஸ்டு கொஸ்டின்ஸும் பார்த்துக்கணும் சார். அப்படின்னா நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸும் நீங்க பார்க்கணும். மீனிங்கு, டெஃபினிஷனு, சைக்காலஜிஸ்ட்டுங்க, எஜுகேஷனிஸ்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி வேணா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா செஷன் வைஸ் போனதால ரொம்ப மேக்சிமம் HOT சார்ந்த கொஸ்டின்ஸுங்க அமைஞ்சிருந்தது. அதனால சர்ஃபேஷியல் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைமான கொஸ்டின் பேப்பரு. அதனால நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து 3 பேசஸ் தான், LOT, MOT, HOT. அதனால நீங்க நம்ம எஜுகேஷனை பொறுத்தளவு அந்த பேஸ்ல கொண்டு போங்க. அதனால நம்ம இந்த இடத்துல முற்போக்கு. அடுத்து தகவல்களை பகுத்தாராய்தல்.
இல்லை அனலிசிஸ் ஆஃப் த டேட்டாவை வந்து அனலிசிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஏஐ வந்து யூஸ் ஆகும். என்ன டேட்டா அனலிசிஸ் பண்ணுறது? இப்போ பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக மேல் லிட்ரஸியை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அழகாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக த்ரோட் இந்தியாவில் மேல் மட்டும் எவ்வளோ லிட்ரஸி பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? யூஸ் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை, அதுக்கடுத்து மனித உழைப்பு குறையும், நேரத்தை மிச்சப்படுத்தும், கற்பிப்பதற்கான புதுமை இருக்கும், மாணவர்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல பாருங்க, இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல நீங்க பார்க்கலாம், இந்த மருந்து அடிக்கிறது, மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க தெரியுங்களா? இன்செக்டிசைட்ஸு, பெஸ்டிசைட்ஸ்க்கு வந்து ஸ்பில் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அழகா ட்ரோன் மூலயமா ஸ்பில் பண்றாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பேசஸ்னா ஏஐ தான் சார். இன்னைக்கு நீங்க ஏடிஎம் ஏஐ தான். உடல்நல பாதுகாப்பு இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸா எங்க பார்க்குறோம் அப்படின்னாக்கா செயற்கை நுண்ணறிவின் கிளையாக அறிவு பொறியியல், நாலேஜ் இன்ஜினியரிங் இருக்கு, ரொபாட்டிக்ஸ் இருக்கு. இது தனித்தனியா இன்னைக்கு டெக்னாலஜில பார்க்குறாங்க. ரொபாட்டிக்ஸ், இயந்திர கற்றல், இயற்கை மொழி செயலாக்கும். செயற்கை நுண்ணறிவின் வகையாக குறுகிய செயற்கை நுண்ணறிவு, பலவீனமான, அப்ப குறிப்பிட்ட பணியை நுண்ணறிவுடன் செய்ய, எடுத்துக்காட்டாக வானிலை பயன்பாடு இருக்கா, அதை மட்டும்தான் அந்த ஏஐ யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், வலுவான செயற்கை நுண்ணறிவு. இது பெரும்பாலும் மனிதர்களை போல திங்க் பண்ணும். சூப்பர் செயற்கை நுண்ணறிவு சொல்றாங்க, மனிதர்களை விட அப்படின்னு சொல்லப்படுது, மனிதர்களை விட சிறப்பாக செய்யும் அப்படின்னும். இவற்றுடைய நன்மைகள், நன்மை தீமை. அப்ப நன்மை தீமை அப்படின்னு சொல்லும்போது விவரம் சார்ந்த வேலைகளில் நேரம் மிச்சப்படும், நிலையான முடிவு வழங்கும், மெய்நிகர் முகவர்கள் எப்போதும் கிடைக்கும். அதே மாதிரி மேம்பட்டது, துல்லியமானது, ரொம்ப அக்யூரசி இருக்கும். தீமைகள் பார்த்தோன்னா விலை உயர்ந்தது. இப்போ இன்ட்ராக்டிவ் போர்டு எடுத்தீங்கன்னா 1.5 lakhs சார், ஒரு இன்ட்ராக்டிவ் போர்டு 1.5 lakhs. ஆனா இதே நம்ம பிளாக் போர்டு எடுத்துட்டோம்னா 100 ரூபாய்க்கு ஒரு கருப்பு கலர்ல ஒரு வண்ணத்தை எடுத்து தீத்திட்டு 10 ரூபாய்க்கு சாக் பீஸை வாங்கி நடத்திட்டு போயிட்டுருவாங்க. ஆனா இதை பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்தது. ஆழ்ந்த தொழில்நுட்ப நிபுணத்துவம் தேவை. இப்போ கண்டென்ட் நாலேஜ் மட்டும் இல்லாம டெக்னாலஜி நாலேஜ் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். சரிங்களா? சாக் அண்ட் டாக் மெத்தட்ல கண்டென்ட் நாலேஜ் இருந்தா போதும். அதனால இதை பொறுத்தளவு தீமையில கொண்டு வரும். ஏன்? ஆழ்ந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கணுமே. இது மட்டும் இல்லாம புதுமைப்படுத்தும் திறனின்மை வரலாம். ஏன்னா இதை பொறுத்தளவு இப்ப கூட நமக்கு வந்து ஒரு பேஸா கண்டென்ட் பேஸ்டா 1/1 தான் தள்ளுறதால நம்மளால புதுமைப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இருக்காது. 1/1 போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். இல்ல இதையே முடிச்சுட்டு ஒன்னா எடுத்தோம் அப்படின்னாக்கா எது எங்கெங்க அப்படின்றது நம்ம புரியும். அடுத்து கருவிகளை உருவாக்க தகுதியானவர்கள் இல்லாம கூட போகலாம். இயந்திர கற்றல், இயற்கை மொழி செயலாக்கலாம். நம்ம லாங்குவேஜே கூட மெஷின் லாங்குவேஜா மாறிடும் கடைசியா. கணினி அறிவியலினுடைய ஒரு பிரிவாக இதை பார்க்கிறோம். அறிவார்ந்த மனித நடத்தையை பின்பற்றும் இயந்திரத்தின் திறனாக பார்க்கக்கூடியது. அடுத்து நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த இணைய வழி வகுப்புல நம்ம இந்த ரிமைனிங் ஐ திங்க் யூனிட் 2 தென் யூனிட் 5 அந்த இடங்கள்ல வேணா நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம மோஸ்ட்லி நியூ சிலபஸ் 7, 8, 9, 10 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரிமைனிங் வந்து யூனிட் 2ல பார்ட் 2 இருக்கு. சோஷியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் இன் எஜுகேஷன், சமூகமயமாதலின் அடிப்படையில் கல்வி அப்படின்னும். அதுக்கடுத்து 15 யூனிட்ல லேர்னிங் அண்ட் டீச்சிங். நம்ம ஓல்டு மெட்டீரியல்ல லேர்னிங் மட்டும்தான் இருக்கும், இப்போ டீச்சிங். சரிங்க சார். எனிவே தேங்க்யூ. ஒன் அண்ட் ஆல். Thank you, sir. Thank you.